ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். உங்களோடு கூட இந்த நல்ல நாட்களில் கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்ற பரிசுத்த தேவன் எனக்கு தந்த நல்ல சந்தர்ப்பத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தர் இந்த 2 நாட்களிலும் என்னை கொண்டு பேசுவார். ஆமென். அப்புறம் திங்கள் செவ்வாயில் என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்போ என்னிலும் வல்லவர் அவர். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், அவர் மூலமாய் கர்த்தர் பேசுவார். யூ ஆர் சோ ப்ரீசியஸ். நீங்கள் மிகவும் விலையேற பெற்றவர்கள், பாக்கியவான்கள். ஆமாம், தோத்திரம். நீங்கள் பெங்களூரில் பட்டணத்தில் இருக்கிறவங்க, நான் மயிலாடுதுறைன்னு பேர் போட்டிருக்காங்க. எங்கள் ஊர் பேரை யாரும் போடுறதில்ல. எங்கள் ஊர் செம்பனார் கோயிலுங்கிற ஒரு சின்ன குட்டி கிராமம். தோத்திரம். அந்த கிராமத்திலிருந்து தான் நான் வந்திருக்கிறேன். அதனால் உங்கள் ஸ்டைலில் உங்கள் ரேஞ்சுக்கெல்லாம் எனக்கு பேச தெரியாது. தோத்திரம். என்ன மாதிரி தான் நான் பேசுவேன். எங்கள் கிராமத்தில் எப்படி நாங்கள் பேசுவோமோ அது மாதிரி தான் நான் பேசுவேன். ஆனால் ஒன்று, உங்களுக்கு புரியாத மாதிரி எனக்கு பேச தெரியாது. ஆமீன் சொல்லுங்கள். கூட மாட வந்தால் நல்லாயிருக்கும். தோத்திரம். ஆமாம், அப்படியே பிரசங்கத்துக்கு கூடவே வந்தீங்கன்னா ஆவியானவர் பேசுவார். அவர் தாகம் உள்ளவனுக்கு தான் தண்ணியை கொடுப்பார். உங்களுக்கு தாகம் இல்லைன்னா என்னை தவிக்க விட்டுருவார், தத்தளிக்க விட்டு அவர் கிளம்பிடுவார். அல்லே சொல்லுங்க. அப்போ நீங்கள் விருப்பமாக இருந்தால் அவர் எனக்குள்ளிருந்து பேசிக்கிட்டே இருப்பார். நீங்கள் ஒரு சைஸாக உட்காந்துருந்தீங்கன்னா, ஸ்டான்லி நீ பார்த்துக்கடா நான் வர்றேன் அப்படின்னு முதல் பாயிண்ட்லேயே ஓடிடுவார். ஆமீன் சொல்லுங்க. ஆனால் உங்கள் விருப்பம்தான் வார்த்தையை கொண்டு வரும். உங்களை அற்புதமாக கர்த்தர் விடுவிப்பார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கற்பனை கெட்டாத ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் அதிசீக்கிரம் வரப்போகிறது. தேவன் காரியங்களை மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நம்முடைய ஜெபம் வலிமையானது, பலன் உள்ளது. நம்முடைய முழங்கால் பலன் உள்ளது. நாம் வடிக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் பரலோகம் பலன்களை அனுப்பி கொண்டே இருக்கிறது. அப்படிலாம் ஒரு மாதிரி செய்திகளை நம்ம கேள்விப்படலாம். சுவிசேஷத்திற்கு எதிராக, சபைகளுக்கு விரோதமாக பல காரியங்கள். ஒன்றை நீங்க புரிஞ்சுக்கணும், அப்பா வேலை செய்ய தொடங்கிட்டாரு. ஆமே, நாம நினைச்ச மாதிரி தான் அவர் பதில் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இருக்கிறீங்களா? அவர் ரூட்ல பதில் கொடுப்பார். ஆமென். ஆனால் சந்தோஷமாய் இந்த நாட்களை நீங்கள் தேவ பிரசன்னத்தில் செலவிடுங்கள். கர்த்தர் இந்த முதல் நாளிலும் நம்மோடு கூட பேசும்படிக்கு என்னோடு கூட வேதாகமத்தை, ஆதி ஆகமத்தின் புத்தகம் அதனுடைய 15வது அதிகாரத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம் வாசிக்கிறேன். நீங்கள் கவனியுங்கள். நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு எந்த சிரமத்தையும் கொடுக்க மாட்டேன். நீங்கள் பிரசங்கத்தை நல்லா கவனிச்சா போதும். தோத்திரம். ஆமாம், எனக்கு வார்த்தையை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. அல்லேலூயா. அதனால் நான் கர்த்தர் வார்த்தையை தான் பேசுவேன், நீங்கள் கவனிச்சா போதும். தோத்திரம். கொஞ்சம் உட்கார்றது அங்கங்கே இப்போவே ரெடி ஆயிக்கங்க. ஆமாம், இடையில போக்குவரத்து பிரச்சனைலாம் இருக்கப்படாது. அல்லேலூயா. இந்த குறுக்கு மறுக்கு நடக்கிறது, ஆமாம், அதெல்லாம் இருக்கப்படாது. அப்புறம் நீங்கள் என்ன புடவை கட்டிட்டு நடக்கிறீங்கன்னு சொல்லுவேன். நான் எந்த கலரில் போகிறீங்க வர்றீங்கலாம் நான் சொல்லுவேன். தோத்திரம். இருக்கிறீங்களா? எல்லார் கவனமும் வார்த்தையின் பக்கம் இருக்கணுங்கிறதுல நான் கொஞ்சம் கவனமாக இருப்பேன். ஆமே, அதுக்கு தான் நான் பல மைல் தூரம் பிரயாணப்பட்டு என் மனைவியோடு, என்னுடைய உடன் ஊழியரோடு இங்கே வந்திருக்கிறேன். என் மனைவியும் இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதி ஆகமத்தின் புத்தகம் 15வது அதிகாரம். 15வது அதிகாரம். சில வசனங்களை நான் படிக்கிறேன். முதல் வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். மானிட்டர் வேலை செய்கிற மாதிரி தெரியலையே. பிரைஸ் காட். சூப்பர். சரி, 15வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாயிருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறார் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி,
இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அல்லேலூயா. இந்த வசனங்களை நீங்கள் பல முறை படிச்சிருந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். தோத்திரம். இந்த பகுதியை கூட அவங்க படிக்கலைன்னா அவங்க ஒரு விசுவாசின்னு சொல்கிறதுக்கு அப்போ டேஷ் அல்லையா சொல்லுங்க. சரி, சந்தோஷம். கவனிங்க. ஆபிரகாமை ஆண்டவர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார். அதை நம்ம ஆதியாமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். அவர் அவனை அழைத்து 12:2 சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேர் என்ன செய்வேன், பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்ப அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவனுக்கு வயசு 75. ஆனா ஆண்டவர் அவனுக்கு என்ன பிராமிஸ் பண்றாரு, என்ன வாக்கு கொடுக்கிறாருன்னா, உன்னை ஒரு பெரிய ஜாதிக்கு தகப்பனாக்குவேன், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்குறாரு. ஒத்த புள்ள கூட இல்லாதவனுக்கு வாக்கு தத்தம் பாருங்க. இல்லையா சொல்லுங்க. அப்பா அவரு அப்படித்தான் பேசுவார். கையை உயர்த்தியாமே. ஆமா, மனுஷனுக்கு அவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அல்லேலூயாவா. மனுஷன் பேசுற மாதிரியே பேச மாட்டார், அவரு வேற மாதிரி பேசுவார். ஆமீன் சொல்லுங்க. அதுல 75 வயசு கிழவன், அம்மா 65 வயசு கிழவி. தோத்திரம். இவங்க 2 பேருக்கும் தான் வாக்குத்தத்தம் வருது, உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன் அப்படின்னு. அப்புறம் அப்படி காலங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு, வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலை. தோத்திரம். திடீர்னு 15ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் திரும்ப ஆபிரகாமுக்கு தரிசனமாகிறாரு. திரும்ப ஆபிரகாமோட ஆண்டவர் பேசுறாரு. என்ன பேசுறாரு? நீ பயப்படாத, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. தோத்திரம். அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, நம்மள மாதிரியே சொல்றாரு, அதெல்லாம் இருக்கட்டும் தோத்திரம், நீங்க தான் பலனு, நீங்க தான் கேடகம், அதெல்லாம் சரிதான், ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தை என்னவாச்சுன்னு கேட்குறான். இல்லையா சொல்லுங்க. அப்பா ஆமாம், நீங்கள் வர்றப்பெல்லாம் ஏதாவது பேசுகிறீங்க, நீங்கள் வர்றப்பெல்லாம் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறீங்க, உசுப்பேத்துறதே உங்கள் வேலையாக இருக்குது. தோத்துறான். ஆமாம், அப்பப்போ என்கரேஜ் பண்ணி விட்டுறீங்க, அதெல்லாம் சரிதான். ஆனால் நான் இன்னும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. வாட் அபவுட் த ப்ராமிஸ்? தோத்துறான். அந்த வாக்குத்தத்தம் என்னவாயிற்று? அது இன்னும் நடக்கலையே, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, பிள்ளை இல்லையே. தோத்துறான். என்ன ஒன்று, என் வீட்டில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேர் எலியேசர். அவன் என் வீட்டு விசாரணை கர்த்தனா என்ன செய்யறான் இருக்கிறான். அவன் என் வீட்டில் பிறந்த பிள்ளை. யாருக்கு பிறந்தான் அப்பா அம்மா அதெல்லாம் தெரியல, என் வீட்டில் பிறந்த பிள்ளை. அவன் தான் இப்போ எனக்கு பிள்ளை மாதிரி இருக்கிறான். ரெண்டாவது, வீட்டு எல்லா காரியத்தையும் அவன் என்ன செஞ்சுக்கிறான், பார்த்துக்கிறான். அந்த அளவுக்கு எனக்கு என்னது சந்தோஷம் இருக்கட்டும். தோத்திரம் அப்படின்னு அவன் சொல்றான். இவன் தான் எனக்கு இப்ப சுதந்திரவாளி. யாரு? எலியேசர் தான் எனக்கு என்னது சுதந்திரவாளி. இவன் தான் என் சந்ததி மாதிரி இருக்கிறான். இதற்கு அப்புறம் என் சொத்து பத்து ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் இவன் தான் வாரிசு மாதிரி இருக்கிறான். அவனை வாது கொடுத்தீங்களே தோத்திரம் அப்படின்னு ஆபிரகாம் சொல்றார். அல்லேலூயாவா. ஆமேனா. தோத்திரம். இங்கேயும் அப்படித்தான் போல தெரியுது. குறுக்கு முறுக்கு யாரு நடந்தா அவங்களே தான் பாப்பாக போல. அல்ல சொல்லுங்க. ஆமா, பிரசங்கம் பண்றதுக்கு என்னத்தான் கூப்பிட்டுருக்கிறாங்க. என்னை பாருங்கள் யோகம் வரும். தோத்திரம். நான் ஒரு கழுதை, இயேசுவை சுமக்கும் கழுதை. அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமா, அப்படி இப்படிலாம் வேடிக்கை பார்க்கப்படாது. பஞ்சு முட்டாயை காரனை பார்த்த மாதிரியே பார்த்துட்டு இருக்கப்படாது. என்ன கவனிங்க. கையை வேர்த்தியாமே. தோத்திரம். அப்போ ஆபிரகாம் அப்படி சொல்றார், இவன் தான் எனக்கு சுதந்திரவாளி. உடனே ஆண்டவர் சொல்றாரு, பேச்ச குறை. தோத்திரம். என்ன பேச்சு பேசுற நீ? இவனா உனக்கு சுதந்திரவாளி? யாரு? எலியேசரா? உன் வீட்டில் பிறந்த பிள்ளை, அவன் தான் உனக்கு சுதந்திரவாளியா? இதெல்லாம் என் திட்டம் கிடையாது, இது என் பரலோகத்தின் திட்டம் கிடையாது. உன நான் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அழைச்சிருக்கிறேன், அறிஞ்சிருக்கிறேன், தெரிஞ்சிருக்கிறேன், உன்னை உள்ளங்கைகள்ல வரைஞ்சிருக்கிறேன். புரியுதா? தோத்திரம். இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பாயிருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி.
அவன் எங்கன்னு கேக்குறியா? இனிமே தான் வர்றான். அல்ல சொல்லுங்க அப்பா, இனிமே தான் வர்றான். இதுவரைக்கும் வரல, இனிமே தான் வர்றான். தோத்துறான். இன்றைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, இனிமே தான் எல்லாம் வருது. 19 வருஷம் பினிஷ் ஆயிடுச்சுல, தோத்துறான். பினிஷ் ஆயிடுச்சு, தோத்துறான். இனிமே தான் எல்லாம் வருது. தேவன் தீர்மானிச்சது, குறிச்சது, பிளான் பண்ணது, பரலோகத்தில் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறது சகலமும், everything is going to come. இனிமேல் தான் அது வருகிறது. ஆமென் சொல்லுங்க. நீ நினைச்சிட்டு இருக்கிறதெல்லாம் கிடையாது, சரியா? ஆமா, பெருசா 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 பரலோகம். ஆமென். நான் உனக்காக தீர்மானித்திருக்கிறவைகள் வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அதுதான் என் பிரசங்கத்தின் தலைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. தோத்தரா. ஆபிரகாமை பார்த்து சொன்னவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். தோத்தரா, உனக்காக நான் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது, பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிறது. இனிமே தான் உன் கண்ணுக்கு முன்னால வருது வருது. ஒருவேளை இங்க ரட்சிக்கப்பட்ட 5 வருஷமோ 6 வருஷமோ 10 வருஷமோ 15 வருஷமோ 20 வருஷமோ 30 வருஷமோ இருக்கலாம். தோத்தரா, இதுவரைக்கும் சில எலியேசர்களை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், இனிமே தான் உங்களுக்காக, இந்த ஊழியத்துக்காக, உங்க தரிசனத்துக்காக, உங்க அழைப்புக்காக, உங்க குடும்பத்துக்காக, உங்க ஆவிக்குரிய ஜீவியத்திற்காக பரலோகம் தீர்மானித்து வைத்திருந்தவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. இந்தியாவுக்கு பரலோகம் தீர்மானிச்சிருந்தது இனித்தான் வருகிறது. இனித்தான் வருகிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? எல்லாமே ஏற்கனவே பிளான்டு. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. வெல் பிளான்டு. ஆமேனா? நாம ஒரு பிளான் பண்ணாலே அதை நிறைவேற்றுறதுக்கு என்ன பாடுபடுறோம். அல்லேலூயா சொல்லுங்க. சாம்பார் சாயங்காலம் வைக்கணும் அப்படின்னு பிளான் பண்றோம், தோத்துறோம். எப்படியோ வச்சிடறோம். எப்படி இருந்ததுங்கிறது வேற விஷயம். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமா, சில ஆள் ரசத்துக்கே பயங்கரமா பிளான் போடும், தோத்துறோம். கடைசியில் பார்த்தா விஷம் மாதிரி வச்சிரும். ஆமீன் சொல்லுங்க. அப்படி நாம தீர்மானம் பண்றோம் பாருங்க. கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிடுறாங்க. வீடு கட்டணும்னு தீர்மானம் பண்றாங்க, வீடை கட்டிடுறாங்க. கார் வாங்கணும்னு தீர்மானம் பண்றாங்க, காரை வாங்கிடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இப்படி எதையுமே நம்ம தீர்மானம் பண்ணி காலி பண்றோம், அதை சுதந்திரிக்கிறோம் பாருங்க. அப்போ நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா தோத்துறோம். கொட்டாவி விடணும்னா தீர்மானம் பண்ணக்கூடாது பிரசங்க நேரத்தில். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. நாம தீர்மானம் பண்ணதே நடக்குதுன்னா வானத்தையும் பூமியும் மண்ட சராசரங்களையும் படைத்த சர்வசக்தி உள்ள தேவன் உங்களுக்காக, எனக்காக, நம் ஊழியத்துக்காக, நம்ம சபைக்காக, நம்ம தரிசனங்களுக்காக, இந்தியாவுக்காக, தேசத்துக்காக, உலகத்துக்காக ஏற்கனவே உலக தோற்றத்திற்கு முன்பாகவே தன்னுடைய ஆதீனத்தில் தீர்மானித்த அனைத்து அவர் நிறைவேற்றி தீர்ப்பார். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவர்கிட்ட என்ன ஊர்னா, அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதில் பல விஷயங்களை நம்மகிட்ட சொல்லிடுவார். ஆமீன் சொல்லுங்க. எப்படி செய்ய போகிறேன், இப்படி ஒன்று ஆசீர்வதிக்க போகிறேன், இப்படி ஒன்று விடுவிக்க போகிறேன், இப்படி ஒன்று பயன்படுத்த போகிறேன் அப்படிலாம் சொல்லிடுவார். பைபிள் படிக்கும்போதெல்லாம் பேசுவார், படித்தா பேசுவார். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. சர்ச்சுக்கு வரும்போது பேசுவார். புது வருஷ சமயத்தில் புது வருஷ வாக்குத்தத்தம் ஆராதனையில் என்ன செய்வார்? பேசுவார். இந்த மாதிரி கூட்டத்தில் உட்காந்து கொட்டாய் விடாமல் பிரசங்கம் கேட்டால் பேசுவார். தோத்துறோம். அவர் சில சமயம் பேசும்போது அப்படியே நமக்கே பேசுகிற மாதிரி இருக்கும், உடம்பெல்லாம் சிலுத்துரும். அது நமக்கு தான் சொல்கிறது. இந்த மாதிரி அவர் எத்தனையோ முறை உங்க கூட பேசியிருக்கிறார் இல்லையா, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா, பெருசாக சொல்லியிருக்கிறார் இல்லையா. பட் இதுவரைக்கும் அதை நீங்கள் பார்க்கல தான், இதுவரைக்கும் அது நடக்கல தான். பட் ஆண்டவர் சொல்றார், அது வருகிறது. It's on the way. இந்த 2020ல, இந்த 2020ஆம் ஆண்டுல உங்க கண்கள் அந்த நன்மையை, அந்த அற்புதத்தை, அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலை பார்க்க போகிறது. தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. இந்திய தேசத்தின் எழுப்புதல் கூட ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. என்ன அது சந்தேகமா இல்லையான்றியே? ஒட்டுமொத்த உலகத்தின் எழுப்புதலுமே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது. முழங்கால் யாவும் நாவுகள் யாவும். ஏசாயா 45:23 உங்க பைபிள் இருக்குன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா.
அப்ப இது ஆண்டவர் சொன்னது, ஆண்டவரே சொன்னது. முழங்கால் யாவும், மனுஷன் இருந்தா அவனுக்கு முழங்கால் இருக்கும். ஆமெனா? நாவுகள் யாவும், அப்ப மனுஷன் இருந்தா அவனுக்கு நாவு இருக்கும். ஒட்டுமொத்த மனு குலமும் இயேசுவுக்கு நேரா திரும்பும். பூமி கர்த்தரின் மகிமையினால் நிறைந்திருக்கும். பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். ஆண்டவரே, ஒரு சைஸா இருக்காங்களேப்பா, கூட மாட வரமாட்டாங்களே, அல்லையில சொல்லுங்க. அப்போ பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அப்ப இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, தீர்மானிக்கப்பட்டது. அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த கொம்பனும் இந்திய தேசத்தின் எழுப்புதல தடை செஞ்சு நிறுத்த வாய்ப்பே இல்லை. இது சபை தீர்மானிச்சதில்ல, சபையில் இருக்கிற ஊழியர்கள் தீர்மானிச்சதில்ல, அப்போஸ்தலர்ஸ் தீர்மானிச்சதில்ல, ப்ராஃபட்ஸ் தீர்மானிச்சதில்ல, எந்த ஊழியக்காரரும் தீர்மானிச்சதில்ல. இத பரலோகத்தின் தேவன் தீர்மானித்திருக்கிறார். அது நிச்சயம் 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 தேசத்தில் நடந்தே ஒவ்வொரு நிமிஷமும் சபை அப்படி எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஒவ்வொரு வினாடியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஸ்பிரிட் நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். ஆபிரகாம்ட்ட அதான் சொல்றார், தோத்துறேன் இவன் இல்லை, இனிமே தான். அல்லேலூயாவா? சரி, இப்போ நான் 3 விஷயங்களை உங்களுக்கு முன்பாக பிரசங்கிக்க போறேன் ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து. முதல் பாயிண்ட் எலியேசரை வச்சு சொல்ல போறேன். 2வது பாயிண்ட் இஸ்மவேலை வச்சு சொல்ல போறேன். 3வது பாயிண்ட் சாராளை வச்சு சொல்ல போறேன். இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு நீங்க கேள்வி கேட்குற மாதிரியே இருக்கு. அல்லையிலே சொல்லுங்க. அப்போ தோத்திரம் புதுசாக வந்திருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பேரில் கொஞ்சம் குழப்பம் இருக்கலாம், தோத்திரம். ஆனால் ஒரு 3 வருஷம் விசுவாசிக்கெல்லாம் இந்த பேர் நல்லா என்ன செஞ்சுருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். இருக்கிறீங்களா? இது இண்டோர் மீட்டிங், சர்ச் மீட்டிங். அதனால் தோத்துறான். இப்போ நான் காஸ்பலை பேசிட்டு இருக்க முடியாது, அப்படி பிரசங்கிக்கும் போதே காஸ்பல் வரும். அல்லையா சொல்லுங்க. அப்போ சரி, அப்போது 3 காரியம் சொல்ல போகிறேன். ஆமாம், ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அதான் தலைப்பு. நம்பர் 1, திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. ஆமா, தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. அல்லே சொல்லுங்க. அப்போ நம்பர் 2, தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். சொல்லுங்க எல்லாரும் அந்த வார்த்தையை. தீர்மானம் எடுக்கணும்னு தானே பிரசங்கம் பண்ணுவாங்க, நீ தீர்மானத்தையே வெளியேற்றுன்னு பிரசங்கம் பண்றியே, தோத்துறான். இது வேற தீர்மானம். அல்ல சொல்லுங்க. அப்போ நான் பிரசங்கம் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். தீர்மானங்களை வெளியேற்றுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. அல்ல சொல்லுங்க. அப்போ நம்பர் 3, திகைப்பின்றி செயல்படுங்கள். சொல்லுங்க. பயம் இல்லாம, கலக்கம் இல்லாம, சோர்வு இல்லாம செயல்படுங்கள், தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ 1 by 1 நான் பிரசங்கிக்க விரும்புறேன். தோத்ரா, முதல் காரியம் சொன்னேன், திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். எலியேசர், ஆபிரகாமுக்கு இப்ப என்னன்னா, எலியேசர்ல ஒரு திருப்தி. எலியேசர்ல என்னது? திருப்தி. இவன் தான் இப்போ எனக்கு பயங்கரமா போடுறாங்க. அல்ல சொல்லுங்க. இவன் தான் எனக்கு இப்ப என்னவா இருக்கிறா, சுதந்திரவாளியா இருக்கிறான் அப்படின்னு எலியேசர்ல ஆபிரகாமுக்கு ஒரு திருப்தி. நல்லா கவனிக்கணும். நாமளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம், சில விஷயங்கள்ல திருப்தி பட்டுறோம். ஆமா, சிலருக்கு ஊழியத்துல திருப்தி, நான் பயங்கரமா அப்படி இல்லை, இப்படிலாம் ஊழியம் செஞ்சுட்டேன் அப்படின்னு. சிலருக்கு ஜெபத்துல திருப்தி, ஐயோ நான் நிறைய ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு. சிலர் பைபிளை ஒரு முறை கூட உருப்படியா படிச்சிருக்க மாட்டாங்க, ஆனாலும் அவங்க பைபிள் படிச்சதுல ஒரு திருப்தி. சிலருக்கு ஒரு பாட்டு பாடிட்டா திருப்தி, தோத்துறான். ஆமா, சிலருக்கு ஒரு ஆல்பம் போட்டா என்னது, திருப்தி, தோத்துறான். சிலருக்கு ஜெபம் பண்ணி ஒரு பேய்கை கீழே விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆத்தாடி கிளப்பிட்டோம்டா அப்படின்னு ஒரு திருப்தி. அல்ல சொல்லுங்க. அப்பா அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு சில விஷயங்கள் என்னது, திருப்தி. இப்ப கூட பாருங்க, என் பிரசங்கத்தை கேட்கறதுக்கே மனம் இல்லாம சிலர் இருக்கிறாங்கன்னா, நம்ம நிறைய கேட்டோம்டா அப்படிங்கிற ஒரு திருப்தி.
ஹலோ, இருக்கீங்களா? தோத்துறோம். அந்த சத்தம் உங்களுக்கு அதிகமாக கேட்கா இல்லை என் சத்தம் கேட்கா? பின்னாடி கேக்குதா? சூப்பர், வெரி குட். தோத்துறோம். அப்ப திருப்தி. இங்க எலியாசரில் ஆபிரகாமுக்கு என்னதுங்க? திருப்தி. ஆண்டவர் சொல்றாரு, அந்த திருப்தியிலிருந்து முதல்ல வெளியில வா. ஏன்னா தீர்மானிக்கப்பட்டதை நீ பார்க்கணும்னா, நீ பெறணும்னா, அந்த ஈசாக்கு உன் வாழ்க்கையில முன்னாடி வந்து நிக்கணும்னா, இந்த திருப்தியிலிருந்து நீ வெளியே என்ன செய்ய? வா. நல்லா கவனிக்கணும். எலியாசர் தோத்துறான். ஆபிரகாம் வீட்டில் இருந்தாலும் எலியாசரால ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் இல்லைன்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆசீர்வாதம் தான். இப்ப 19 வருஷம் இந்த ஊழியத்தை ஆண்டவர் நடத்தி இருக்கிறார். ஆமேனா இல்லையா? நாம சந்தோஷப்படுற மாதிரி, நம்ம தோத்துற மனம் மகிழ்ற மாதிரி நிறைய காரியங்கள் இந்த 19 வருஷம் இந்த ஊழியத்தில் நடந்திருக்கும். சில சங்கடங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் அப்படி இப்படி வந்தாலும், ஆனா ஆண்டவர் நம்ம மகிழ்ற மாதிரி பல விஷயங்களை இந்த 19 வருஷத்துல என்ன செஞ்சிருப்பார். இப்ப எலியாசரை வச்சு நான் சொல்றேன், கவனிங்க. இதற்கு முந்தின அதிகாரத்துக்கு நீங்க போனீங்கன்னா 14ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய யுத்தம் நடக்கு. என்ன கவனிங்க? தோத்திரம் பைபிளை சில இப்பதான் பெரட்டுவாங்க. என்ன கவனிங்க? 14ல ஒரு யுத்தம் நடக்கு. என்ன யுத்தம்? கிட்டத்தட்ட 5 ராஜாக்களோட 4 ராஜாக்கள் யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணி அதுல 4 ராஜாக்கள் ஜெயிச்சிடுறாங்க, 5 ராஜாக்கள் தோத்துறாங்க. அதுல ஒரு ராஜா சோதோமின் ராஜா அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த சோதோம்ல தான் யார் இருந்தா? ஆபிரகாமின் சகோதரன் லோத்து இருந்தான். தோத்துறான். இப்ப யுத்தத்துல அந்த 4 ராஜாக்கள் ஜெயிச்ச உடனே இந்த சோதோமையும் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்ப சோதோமில் இருந்த மக்கள், அங்கிருந்த பொருட்கள், மிருக ஜீவன்கள், இதையெல்லாம் அவங்க சிறைப்பிடித்து கொண்டு போயிடுறாங்க. அதுல லோத்து குடும்பமும் இணைஞ்சிருது, சிறைப்பட்டு போயிருது. ஆமென் சொல்லுங்க. இந்த தகவல் ஆபிரகாமுக்கு வருது. நம்முடைய சகோதரன் லோத்து இருக்கிறார்ல, அவர் சோதோம்ல இருந்தார்ல, அந்த ராஜா தோத்து போனதுனால லோத்துவை சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்முடைய சகோதரனும் போயிட்டாரு அப்படின்னு ஒரு தகவல் ஆபிரகாமுக்கு வருது. உடனே ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா 14ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரனும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குவுக்கு இடதுபுறமான ஓவா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். பாப்பா, ஆபிரகாமுக்கு இந்த தகவல் கிடைச்ச உடனே என்ன நடக்குதுன்னா, அவன் வீட்டில் எலியாசர் மட்டும் இல்ல, அவன் வீட்டில் பிறந்த பிள்ளைங்க மொத்தம் எத்தனை பேரா? 318 பேர். சொல்லுங்க எல்லாரும். 318 பேர். இந்த 318 பேரையுமே ஆபிரகாம் கூப்பிடுறார். கமான், தோத்துறான், நாம போய் அந்த 4 ராஜாக்களோட என்ன செய்யணும்? யுத்தம் பண்ணணும் அப்படின்னு. இவங்க இதுக்கு முன்னாடி யுத்தம் பண்ணாங்களா? நமக்கு தெரியல. தோத்துறான். யுத்தம் பண்ண பழக்கம், அனுபவம் அவங்களுக்கு இருந்துச்சா? நமக்கு தெரியல. ஆனா தன் சகோதரன் சிறைப்பட்டு போனது காதுல விழுந்த உடனே வீட்டில் இருந்தவர்கள் எல்லாம் திரட்டிக்கிட்டு ஆபிரகாம் என்ன செய்றாரு? யுத்தத்துக்கு போறார். அங்க என்ன நடக்கு? எதிரிகளை மேற்கொள்ளுகிறார்கள், மிகப்பெரிய ஜெயம் கிடைக்கிறது. எதற்காக அவன் யுத்தத்துக்கு போனானோ அது அங்கே வாய்த்தது. என்ன? லோத்துவ திரும்ப என்ன செய்யணும்? மீட்டு கொண்டு வரணும். அவன் நினைச்சது அங்க என்ன செய்யுது? நடக்குது. கையை உயர்த்தாமே. நான் நம்புறேன் இது எல்லாத்துக்குமே எலியாசர் தான் ரொம்ப உதவிகரமா இருந்திருப்பார். யாருக்கு? ஆபிரகாம். ஏன்னா அவனும் அந்த வீட்டில் பிறந்த பிள்ளை. 318ல் அவன் ஒருத்தன். ஆனால் அவனைத்தான் இவன் எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான்னு யார் சொல்றா? ஆபிரகாம் சொல்றார். அப்ப அந்த 318 பேர்லயும் ஒரு கேப்டனா, ஒரு லீடரா, ஒரு தலைமை பொறுப்புல யார் இருந்திருப்பா? எலியாசர் தான் இருந்திருப்பான். ஆபிரகாம் எலியாசர்ட்ட சொன்ன உடனே எலியாசர் தான் போய் 318 பேரையும் அழைச்சிட்டு யுத்தத்துக்கு கூட்டு போய் முன்னாடி நின்று யுத்தம் செய்து ஒரு மகா பெரிய வெற்றி அங்க உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமெனா. அப்போ எலியாசர் மூலம்தான் இந்த 14ஆம் அதிகாரத்துல ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்குது? சொல்ல மாட்டீங்களே. ஆபிரகாமுக்கு கிடைக்குது. அதை நான் 3 ஆசீர்வாதமா சொல்றேன். ஒன்று, மகிழ்ச்சிகரமான வெற்றி. சொல்லுங்க, என்னதுங்க? இரண்டாவது, மனித ஒத்தாசை. சொல்லுங்க. மூன்றாவது, தோத்திரம், மனம் விரும்பியது. சொல்லுங்க. இந்த 3மே ஆபிரகாமுக்கு என்ன செய்யுது? கிடைக்குது.
தோத்திரம். ரெண்டாவது சொன்னதை முதல்ல வச்சுக்கலாம். என்ன? மனித ஒத்தாசை. ஆபிரகாமுக்கு என்ன கிடைக்குது? என்ன ஒத்தாசை? எத்தனை பேர் அவனுக்கு ஒத்தாசையா எழும்புறாங்க? 318 பேர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த 19 வருஷத்துல இந்த ஊழியத்துக்கு நிறைய மனித ஒத்தாசையை கர்த்தர் தந்தார். அல்லேலூயா. இந்த சபைக்கு கொடுத்த ஒவ்வொரு விசுவாசியுமே மனிதர்கள் தானே. என்ன சந்தேகமா ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயாவா. ஐயாவுக்கு இந்த ஊழியத்தை கொடுக்கும்போது அவர் எப்படி அந்த ஊழியத்தை தொடங்கியிருப்பார் அவருக்கு நல்லா தெரியும். தோத்திரம். அப்ப பாருங்க, அவ்வளவு பாடுகள் சிரமத்துக்கு மத்தியில் ஊழியத்தை தொடங்கி இன்றைக்கு இத்தனை ஆத்துமாக்களை கர்த்தர் அவருக்கு கொடுத்திருக்கிறார்னா இது ஒரு மிகப்பெரிய மனித ஒத்தாசை தானே. அல்லேலூயாவா. நமக்கும் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு மனித ஒத்தாசைகளை தேவன் ஏராளமா தந்திருக்கிறார். சபையே நமக்கு ஒரு மனித ஒத்தாசை தான். சில சமயம் நாம ஜெபம் பண்ணலாட்டா கூட பாஸ்டர் நமக்காக ஜெபம் பண்றாருல. ஆமீன் சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆமா தோத்திரம். சபையில் இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்காக ஜெபம் பண்றாங்க இல்லையா? மனித ஒத்தாசை. அல்லேலூயா. ரெண்டாவது மகா பெரிதா மகிழ்ச்சிகரமான என்ன சொன்னேன்? வெற்றி. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, தோத்திரம் 5 ராஜாக்களை ஜெயிச்சாங்க. அந்த 4 ராஜாக்கள், அந்த ஜெயிச்ச 4 ராஜாக்களை ஆபிரகாம் எலியேசர் தலைமையில போய் தோத்திரம் அவர் ஜெயிச்சார்னா அது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியாக இருந்திருக்கும். அல்லேலூயா. இந்த ஊழியத்துக்கு ஆண்டவர் தோத்திரம் இந்த 19 வருஷத்துல மகிழ்ச்சி தரக்கூடிய நிறைய ஜெயத்தை தந்தார். ஆமென். பலமுறை இந்த ஊழியம் மகிழ்ச்சினால நிரம்ப கர்த்தர் கிருபை செய்தார். சத்துருவின் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். எதிரா எழும்பின பிரச்சனைகள் மேல ஜெயத்தை பார்க்க வச்சார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்மளை வீழ்த்த வந்த பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள், வியாதி, பலவீனம், தரித்திரம், மனித தோத்திரம், எதிர்ப்புகள், இவைகளுக்கு மத்தியில கர்த்தர் நம்மை ஜெயிக்க பண்ணினார். அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களே? சில சுபாவங்கள் நம்மை வீழ்த்த நினைத்தது, சில சுபாவங்கள் தேவனை விட்டு நம்மை பிரிக்க நினைத்தது, சில மனித சுபாவங்கள் நம்மை மேற்கொள்ள வந்தது. ஆனால் அவைகளின் மேல் பரிசுத்த ஆவியானவர் ரட்சிப்பின் பாதையிலே பலமுறை 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 நமக்கு ஜெயத்தை வெற்றியை கொடுத்திருக்கிறார். மனிதர்கள் எதிர்த்து வந்தார்கள், அவ்வளவுதான் நினைச்சாங்க. ஆனா அப்படிப்பட்ட சமயங்கள்ல கர்த்தர் அவைகள் மேல ஜெயத்தை நமக்கு தந்தார். மகிழ்ச்சிகரமான வெற்றி. மூணாவது நான் சொன்னேன், மனம் விரும்பியது. ஆபிரகாம் மனம் விரும்பியது என்ன? லோத்து அவன் குடும்பம் திரும்ப கிடைக்கணும். அல்லேலூயாவா. இந்த சபை தேவஜனம் நாம நம்ம மனம் விரும்பின எத்தனை நன்மைகளை, எத்தனை ஆசீர்வாதங்களை இந்த 19 வருஷத்துல இல்ல நாம ரட்சிக்கப்பட்ட காலத்திலிருந்து கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன்னு சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி அல்லேலூயாவா. இப்பதான் நான் மேட்டருக்கு வர்றேன். தோத்துறோம். அப்போ மனித ஒத்தாசை கொடுத்திருக்கிறாரு, ஆத்துமாக்களை தந்திருக்கிறாரு, மகிழ்ச்சிகரமான வெற்றியை கொடுத்திருக்கிறாரு, பல முறை பல விஷயங்கள்ல ஜெயத்தை பார்க்க வச்சிருக்கிறாரு. அப்புறம் நம்ம மனம் விரும்பினதெல்லாம் நமக்கு ஆண்டவர் இதுவரைக்கும் நிறைய தந்திருக்கிறாரு. ஆனா இப்ப சொல்றாரு, இதுல நீ திருப்திப்படாத, இனிமேதான். அல்லே சொல்லுங்க அப்பா. இனிமேதான். இதுவரைக்கும் கொடுத்த ஆத்துமாக்கள்ல நீ திருப்திப்படாத. இந்த ஊழியத்துக்குன்னு பரலோகம் தீர்மானிச்சு வச்சிருக்கிற ஆத்தும பெருக்கம் இனிதான் வருது. இந்த 2020ல வருது. இதுவரைக்கும் பார்த்த மகிழ்ச்சி தரக்கூடிய வெற்றியில நீ திருப்திப்படாத. இனித்தான் ஒவ்வொரு நாளும் நீ ஜெயிக்க போற. இந்த ஊழியம் ஜெயிக்க போது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஜெயிக்க போது. ஆண்டவரே ஆமென் சொல்றவங்களுக்கு மட்டும் நடக்கட்டும்பா, மற்றவங்களுக்கெல்லாம் ஒரு 6 மாசம் போகட்டும். அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. ஆமென். மனம் விரும்பினது இதுவரைக்கும் நாம சுதந்தரிச்சதல்ல, இனித்தான் 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 நாம மன விரும்பின மகிமையான விஷயங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. ஆமெனா. அல்லேலூயாவா. தோத்திரமா. திருப்திப்படாத. ஆவிக்குரிய வாழ்க்கையில தோத்திரம், ஆவிக்குரிய விஷயங்கள்ல நமக்கு என்ன இருக்கக்கூடாது? திருப்தி இருக்கக்கூடாது. ஆண்டவரை தான் சொல்றார், வாணி வெள்ள வாணி, நீ உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை. உள்ள கூடாரத்துக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எலியேசரு எலியேசரு எலியேசரு, இவனை எனக்கு ஆசீர்வாதமா இருக்கிறான், இவன் எனக்கு சுதந்திரவாளி, இவனே இருந்துட்டு போட்டும், தோத்திரம் ஆமேன் ஹல்லேலூயா போதும் அப்படிங்கிற மாதிரியே உட்காந்துருக்க. வெள்ளவா. இதே மாதிரி தான் ஒருத்தன், போதும்
கர்த்தாவே போட்டு தள்ளும் அப்படின்னா. அல்ல சொல்லுங்க. அப்போ யார் அவன்? தோத்துறான். எலியா. அவன் சொல்லுங்க. அவன் 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4வது வசனத்தில் சூறை செடி கிளவி உட்காந்துட்டான். தோத்துறான். அவனுக்கு ஒரு சுய திருப்தி தான். என்ன திருப்தி? நம்ம பெருசா ஊழியம் பண்ணிட்டோம். ஆமா, அவன் பயங்கரமான ஆளு. தோத்துறான். 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் அவனை பத்தி படிக்கிற 1 ராஜாக்கள்ல. ஆமா, வானத்திலிருந்து அக்னியை இறங்கி வர வச்சது அவன் தான். ஆமா, வானத்தை 3 வருஷத்துக்கு அப்படியே லாக் பண்ணது அவன் தான். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு ஓபன் பண்ணதும் அவன் தான். பெருமளை தேசத்தில் வர காரணமா இருந்ததும் அவன் தான். உங்களுக்கு வராதா? கூட மாட வரக்கூடாதா? வில்லத்தனம் பண்ற மாதிரி இருக்கிறீங்க. இல்லையே சொல்லுங்க. அப்போ அவன் தான். ஆமேனா? செத்து போன பிள்ளைக்குள்ள முத உசுரை கொண்டு வந்ததும் அவன் தான். அல்லையா சொல்லுங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாம் கீசோனாத்துக்கரையில கொண்டு போய் கொண்டு குவிச்சதும் அவன் தான். மிகப்பெரிய எழுப்புதல் வீரன். ஆமா, அவன் ஊழியத்தில் அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி. அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம், அப்படி பண்ணிட்டோம், சாதிச்சிட்டோம், போதும் கர்த்தாவே, ஆமே நான் சாகவேன். அல்ல சொல்லுங்க. அப்போ நீ உட்காந்துருக்கிற இடம் சரியில்லை, வெளில வா. அல்ல சொல்லுங்க. சூரச்செடியிலிருந்து வெளில வா, திருப்தியிலிருந்து வெளியே வா. என்ன திருப்தி? நான் என்ன சொல்றேன்? வானத்திலிருந்து அக்கினி இறக்குனவன், வானத்தை அடைச்சவன், 3 வருஷம் கழிச்சு திறந்தவன், செத்து போன ஆளை கூட உயிரோட எழுப்பினவன், பாகால் தீர்க்கதரிசியெல்லாம் கொன்னவன், அப்படிப்பட்ட பெரிய எழுப்புதல் வீரனே திருப்திப்பட்டப்ப கொன்னு உன் திருப்தியிலிருந்து வெளியில வான்னு சொன்னாரே. நாம அப்படி என்னதான் ஆண்டவருக்காக சாதிச்சிருக்கிறோம்னு ஒன்றும் தெரியல. அல்ல சொல்லுங்க. அப்பா அவ்வளவு சாதிச்சவனே திருப்திப்படாதுன்னு சொன்னார். நாம் கற்பனை பண்ணாலும் இது வரைக்கும் அப்படி ஏதாயிலும் சாதித்த மாதிரி நமக்கு தெரியல. சாதிச்சிருந்தா தானே தெரியும். நம்ம சாதிச்சதெல்லாம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே கட்டடிப்போம். அல்லேலூயா, தோத்துறோம். தசவாகம் கொடுக்காம வாழுவோம். அல்லேலூயா. அப்படியே சர்ச்சுக்கு வந்தாலும் பாட்டு பாடாமல் ஒரு சைஸாக வில்லத்தனமாக உட்காந்துருப்போம். தோத்துறோம். பாசுக்கு விரோதமாக 4 கலவரம் பண்ணுவோம். தோத்துறோம். அதை இப்படித்தான் நாம் சில விஷயங்களை சாதிச்சிருக்கிறோம். ஒரு 10 வருஷமாக சர்ச்சுக்கு வந்ததில்ல ஒரு 4 குடும்பத்தை சபையை விட்டு வெளில அனுப்பியிருக்கிறோம். அதுதான் நம்ம சாதிச்ச சாதனைகள். இந்த மாதிரி யாராயிலும் கரெக்டாக பாயிண்டை பேசுகிற பிரசங்க யாரோ ஒரு சைஸாக முறைச்சிருப்போம். அதுதான் நம்ம சாதனைகள். அல்லையா சொல்லுங்க. இப்போ கூட 2 பேரும் என்ன முறைக்கிறாங்க, ஆனால் அவங்கள நான் பார்க்க மாட்டேன், பார்த்தா பாயிண்ட் வராது. அல்லையா சொல்லுங்க. அப்போ ஆனால் என்னை பொறுத்தளவுக்கு முறைச்சா எக்ஸ்ட்ரா 3 பாயிண்ட் பேசுவேன். அல்லேலூயா. அப்போ என்னது? தோத்துறோம். அவ்வளவு சாதிச்சவனே ஒரு சூரச்செடிக்குள்ள உட்கார்ந்திருந்தப்போ திருப்திப்படாத, வெள்ளவா என்று சொன்னாரே. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் இனித்தான் ஒரு நீண்ட தூர பிரயாணம் உனக்காக காத்திருக்கிறது. இதுவரைக்கும் நீ சாதிச்சதில்லை, இதுவரைக்கும் நீ பார்த்த அற்புத அடையாளங்கள் அல்ல. இனிமே தான் மகிமையானது, இதை விட பெரிதானது, இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்கிற வாக்குப்படி தீர்மானிக்கப்பட்டவைகள் இனித்தான் வருகிறது. ஜெபத்தில் திருப்திப்படக்கூடாது. பைபிள் படிக்கிறதுல திருப்திப்பட்டு நின்றுடக்கூடாது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணீங்களா? சந்தோஷம். இன்னொரு 1/2 மணி நேரம் பண்ணுங்க. என்ன பேச மாட்டேறியே? அல்லேலூயாவா. திருப்திப்படக்கூடாது. மார்க்கு 10வது அதிகாரத்தில் 45 இருந்து படித்தா பர்த்திமே குருடன் ரோட்டோரத்தில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இயேசுநாதர் அங்கே கிராஸ் பண்ணி போகிறாரு. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே 10 பேர் உடனே சத்தப்படாது. அவர் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கிறார். ஆமாம், அமைதி, சத்தப்படக்கூடாது அப்படின்னு அவனை அதட்டுறாங்க. ஆமாம், அவன் யோசித்திருப்பான், அட பாவிங்களா, குருடெல்லாம் கூப்பிடக்கூடாது போல, கண்ணு இருந்தால் தான் என்ன செய்யணும் போல, கூப்பிடணும் போல, இந்த பாஸ் எல்லாம் நம்மளை குட்டுறாங்களே, அமைதியாக இருன்றாங்களே அப்படின்னு அவன் நின்றுல. இவங்க குட்டுறாங்க, நம்மால் கூட்டுறான். வால்யூமை சவுண்ட சொல்ல மாட்டீங்களே, கூட்டுறான். உன்னால தலையில குட்டத்தான் முடியும், உன்னால அதட்டத்தான் முடியும், உன்னால செபத்தை நிறுத்து அப்படின்னு சொல்லத்தான் முடியும். ஆமேனா? என் குருட்டு கண்ணை திறக்க
அவரால் மட்டும்தான் முடியும். எனக்காக தீர்மானிக்கப்பட்டது அவரால் மட்டும்தான் வரும். நீ சொல்றங்கிறதுக்காக போதும் நம்ம சத்தம் போட்டது தோத்திரம், நம்ம ஜெபம் பண்ணது அப்படின்னு நான் திருப்தி பட்டலாம் என்ன செய்ய மாட்டேன், நிக்க மாட்டேன். ஆமேனா? நீ என்ன சத்தம் போடுறது? இப்பவும் நம்மளை சத்தம் போடுறதுக்கு நிறைய பேர் எழும்பிட்டாங்க. அல்ல சொல்லுங்க அப்பா. ஜெபம் பண்ணக்கூடாதுன்றாங்க, ஆராதனை பண்ணக்கூடாதுன்றாங்க, சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்றாங்க, ஊழியம் செய்யக்கூடாதுன்றாங்க, சுவிசேஷம் சொல்லக்கூடாதுன்றாங்க, சபை கட்டக்கூடாதுன்றாங்க. சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயாவா? எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க பண்ண ஜெபம் பத்தாது, நாங்க பண்ண பிரசங்கங்கள் பத்தாது, எங்களுடைய விசுவாசம் பத்தாது. இன்னும் விசுவாசிப்போம், இன்னும் ஜெபம் பண்ணுவோம், இன்னும் பைபிள் படிப்போம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் ஊழியம் செய்வோம். சொல்லுங்க இன்னும், சத்தமா சொல்லுங்க இன்னும். நேற்று இருந்ததை விட இன்னும், போன வாரம் இருந்ததை விட, போன வருஷம் இருந்ததை விட இன்னும் என் ஜெபத்தில் நான் திருப்திப்பட, என் வேத தியானத்தில் திருப்திப்பட, ஊழியத்தில் திருப்திப்பட. ஆண்டவரே மாட்டேன்னு சொல்லாதவங்க எல்லாம் பாருங்கப்பா, தோத்திரம். ஜெபத்தில் திருப்திப்பட, ஊழியத்தில் திருப்திப்பட, விசுவாசத்தில் திருப்திப்பட. இந்த 19 வருஷம் ஊழியம் செஞ்சிருந்தாலும் அதுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். என்ன அற்புதத்தை பார்த்திருந்தாலும் அதுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். எங்க ஜெபங்கள்ல திருப்திப்பட மாட்டோம், எங்க உபவாசங்கள்ல திருப்திப்பட மாட்டோம், எங்க மன்றாட்டுல நாங்க திருப்திப்பட மாட்டோம். இன்னும் மன்றாடுவோம், இன்னும் ஜெபிப்போம், இன்னும் ஆராதிப்போம், இன்னும் உழைப்போம், இன்னும் உபவாசிப்போம். ஏனென்றால் எங்களுக்காக தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு இனித்தான் 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 வருகிறார். ஹல்லேலூயா. திருப்தியிலிருந்து வெளியே வா. தோத்திரம். இன்றைக்கு ஒரு தீர்மானம். ஏற்கனவே இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? வெளிப்படுத்தல் 22:11 சொல்லும்போது தோத்திரம், நீதி செய்கிறவன், அப்புறம் அசுத்தமா இருக்கிறவன், அநியாயம் செய்கிறவன், பரிசுத்தம் உள்ளவன், அப்புறம் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அது நம்ம சேர்த்துக்கலாம். ஜெபிக்கிறவே, பைபிள் படிக்கிறவே, ஏற்கனவே படிக்கிறதா, பட் அதில் திருப்தி பட்டு என்ன செய்யாத, நிற்காத, இன்னும் என்ன செய், படி. ஹல்லேலூயாவா? 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படிச்சுட்டு நான் 10ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்து விட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். ஓ 10 வரைக்கும் படித்திருக்கிறேன், ஓ 10 வருடங்களாக படித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா போண்டா சுடத்தான் போகலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க அப்பா. இப்போ அந்த வேலை தான் கிடைக்கும். ஆமேனா? 10 படிச்சுக்கிட்டு என்ன முடியும்? 10 வரைக்கும் படித்தா நிறைய பேருக்கு அதில் ஒரு சந்தோஷம், அதில் ஒரு திருப்தி. ஐஏஎஸ் படித்தாலே தோத்துறா, ஃபைலும் கைமா சுற்றிட்டு இருக்கிறாங்க. அல்லையிலே சொல்லுங்க. வேலை கிடைக்க மாட்டேங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு சுற்றிட்டு இருக்கிறான். இன்ஜினியர் படித்தவன், டாக்டர் படித்தவங்களாம் பாவம் பரிதாபமாக தோத்துறோம். இன்னும் டாக்டர் படித்தா பொழைச்சிக்கலாம், தோத்துறான். குடும்பத்துக்கு ஒரு ஊசி போட்டு. அல்லையிலே சொல்லுங்க. அப்படி தோத்துறான். அப்படி இப்போ நம்ம படித்தவங்கள்லாம் அவ்வளோ தூரம் படித்தவங்களே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அல்லேலூயாவா? 10 படித்தேன் நான் அப்படின்னு திருப்தி பட்டுக்கிட்டா அதான் ஆளுகளை பாரு. அல்லே சொல்லுங்க. திருப்தியிலிருந்து வெளியில 11க்கு போ, திருப்தியிலிருந்து வெளியில வா. 10லேருந்து 11க்கு, 11லேருந்து 12க்கு, 12க்கு பிறகு காலேஜுக்கு போ, படிச்சுக்கினே இரு. அல்லே சொல்லுங்க. அப்போ போய்கினே இரு. நாமளே சந்தோஷப்பட்டு திருப்திப்பட்டு நின்றக்கூடாது. நம்மளை சங்கடப்படுத்துறவங்க நிமித்தமும் நம்ம ஜெபத்தையும் மற்ற காரியத்தையும் நிறுத்திடவும் கூடாது. ஹல்லேலூயாவா? இந்த மார்க்கு 5வது அதிகாரத்தில் யவீர் ஸ்டோரியை நம்ம படிக்கிறோம். யவீர் ஸ்டோரி மார்க் 5ல் 22 அந்த சம்பவம் அழகாக எழுதியிருக்கோம். கவனிக்கணும். படிச்சிருந்தா ஈஸி எனக்கு பிரசங்கத்துக்கு. தோத்துறான். அவன் மரண அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்பா. ஏசுநாதர்கிட்ட வருவார் யவீர். அப்புறம் என்ன ஆகிடுனா ரொம்ப நேரம் ஆகி போயிடும். இந்த கேப்பில் 12 வருஷமாக பெரும்பாடோடு இருந்த ஒரு அம்மா வந்து சுகமாயிருவா. இந்த டைம் காலதாமதம் ஆன அந்த கேப்பில் அவன் மகன் நெஞ்சிருவாங்க, மறிச்சு போயிடுவா. வந்ததே ஏசுநாரை கூட்டு போகணும்னு தான், மகளுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காகத்தான். ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு,
டைம் ஆகிப்போச்சு, நேரம் ஆகிப்போச்சு. அந்த கேப்பில் பொண்ணு இறந்து போயிடுவா. அப்போ 35ஆம் வசனம் படிச்சிங்கன்னா சொந்தக்காரங்கள்லாம் வந்து யவீர்கிட்ட சொல்லுவாங்க, போதகரை என்ன செய்ய வேண்டாம், வருத்தப்படுத்த வேண்டாம், நம்முடைய குமாரத்தை என்ன செஞ்சிட்டா, மறிச்சிட்டா, தோத்துறோம், இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான், தோத்துறோம், வாங்க அடக்காரா, நீ தான் நம்ம என்ன செய்யணும், வேற வழி இல்லை, வாய்ப்பு இல்லை, கமான் அப்படின்னு சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ ஏசாவனை பார்த்து சொல்லுவார், என்ன சொல்கிறான் உன் சொந்தக்காரன், என்ன சொல்கிறான், அவன் யார் மச்சானா, அந்த பக்கத்தில் நிற்கிறானே, தோத்துறான், போதகரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவரை பார்த்ததெல்லாம் போதும், அவரை தேடி வந்ததெல்லாம் போதும், அவர் சமூகத்தில் நின்னதெல்லாம் போதும், அவர்கிட்ட பேசுனதெல்லாம் போதும், அவரை கழட்டி விட்டுரு, தோத்துறான், அவர் இனிமேல் வேண்டாம், நாம் போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்கிறானா. நான் சொல்கிறேன் கேளு, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இனிமே தான் உனக்காக தீர்மானிக்கப்பட்டது வருது. மறிச்சிட்டாளா உன் மக, அல்ல சொல்லுங்க, அப்பா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறியா? நிறைய டைம் நாமளும் அப்படித்தான், முடிஞ்சிச்சு, இனி வாய்ப்பு இல்லை, அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிறோம். நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் திரும்ப சொல்றேன், வாய்ப்பில்லாதவனுக்கு தான் வார்த்தை வரும், வார்த்தை வந்தா வாய்ப்பு வரும். சும்மா 75 வயசு கிழவனுக்கு புள்ள பிறக்குமா? உங்க ஊர்ல பிறக்கும் போலே ஒரு சைஸாவே பாக்குறீங்க. 75 வயசு கிழவனுக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பு இருக்கா? 65 வயசு கிழவிக்கு பிள்ளை பிறக்க வாய்ப்பு இருக்கா? அவங்களை பார்த்து தான் சொல்றாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அவர் சொன்னால், அவர் கட்டளையிட நீங்களும் நானும் திருப்தியில் நிற்காம என்ன செய்யணுமோ அதை செஞ்சோம்னா தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு கண்ணுக்கு முன்னாடி கண்டிப்பா ஏப்பா ஆபிரகாமே, நீ இஸ்மவேல்ல திருப்தி பட்டி, சாரி எலியேசர்ல திருப்தி பட்டினா ஈசாக்கு அதுல என் பிளானு, ஏன் உனக்கு தெரியாது ஆபிரகாமே, உனக்கு தெரியாது, அந்த ஈசாக்கு கண்டிப்பா பிறந்தே ஆகணும். ஏன்னு கேட்குறியா? அந்த ஈசாக்குக்கு யாக்கோபுங்கிற ஒரு புள்ள பிறக்கணும். அந்த யாக்கோபுக்கு 12 ஆம்பளை புள்ள இருந்தாலும் அதுல ஒரு புள்ள யூதாவா இருக்கணும். அந்த யூத கோத்திரத்தில் தான் யூத கோத்திரத்தின் சிங்கம், மனுக்குலத்தின் ரட்சகர் மேசியா இயேசு இந்த பூமியில உதிக்கணும். இதெல்லாம் என் மாஸ்டர் பிளான். சரியா? ஆமேனா? சும்மா பார்க்கறதுல திருப்தி பட்டுக்கிட்டு அப்ப கோர்ட்டை விட்டு தூங்கி நினைச்சியாத இருக்காதே. கம் அவுட், வெல்லவா. எத்தனை நல்ல கத்தர். ஹல்லேலூயா. எலியேசர் சாதாரண அல்ல, அது ஏற்கனவே சொல்லிட்டேன். எலியேசரே பெரிய ஆசீர்வாதம் தான். ஆனா ஆண்டவர் சொல்றார், அது வல்ல தீர்மானிக்கப்பட்டது இனித்தான். இந்த ஊழியத்தில் தோத்திரம் இதுவரை பார்த்த இந்த ஆத்துமாக்கள் எல்லாம் தோத்திரம் ஒரு எலியேசர்னு வச்சுக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா. இவங்களில் திருப்தி படக்கூடாதுன்னு பாஸ்டரை பார்த்து தோத்திரம் தேவன் என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அவர் வார்த்தையை நானும் உங்களுக்கு சொல்லுகிறேன். கணம் கோட்டார் அவர்களே, அல்ல சொல்லுங்க அப்பா. இவர்களில் நீங்கள் திருப்தி படாதிருங்கள். அல்ல சொல்லுங்க அப்பா. இவர்கள் சிறந்த ஆசீர்வாதம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. இவர்கள் மூலமாய் உங்களுக்கு மனித ஒத்தாசைகளை தேவன் தந்திருக்கிறார். இவர்கள் மூலமாய் மகிழ்ச்சிகரமான வெற்றியை தேவன் உங்களுக்கு பல முறை கொடுத்திருக்கிறார். இவங்க மூலமா உங்க மனம் விரும்பினதெல்லாம் தேவன் தந்திருக்கிறார். பட் இது மட்டுமல்ல, 2020 இனித்தான் குறிக்கப்பட்ட ஈசாக்கு, வாக்குரைக்கப்பட்ட ஈசாக்கு பரலோகம் பிளான் பண்ணி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. தோத்துறேன். ஆமேனா? சில ஆளுகளுக்கு மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா, அப்பா ஒரு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டோம்டா, அதுலேயும் திருவிருந்துக்கு வந்துடுறது. அப்பத்தை வாங்கிட்டு ரசத்தை வாங்கிட்டு போயிட்டா இன்னமும் பயங்கரமா கத்தரை தேடிட்ட மாதிரி ஒரு நினப்பு பிழப்ப என்ன செய்யுமா, கெடுக்குமா. இங்கேயும் தெரியும் போல தெரியுது. அல்லேலூயாவா. அடுத்த 3 வாரத்துக்கு என்ன செய்யறது கிடையாது, வர்றது கிடையாது. கல்யாணம், காதுகுத்து,
கர்மாந்தரம், கர்மாந்தரம் கல்யாணம் காதுகுத்து, அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன். சிலர் ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, அவங்க உங்களுக்கு எந்த விதத்தில் ரிலேஷன் அப்படின்னு கேட்டால் அதை சொல்கிறது கூட தெரியாது. அது நான் கல்யாணம் பண்ண விதத்தில் என் மனைவியோட சித்தப்பாவுக்கு மனைவி இருக்காங்கல்ல, அவங்க அண்ணன் கல்யாணம் பண்ணியிருக்கிறார்ல, அந்த வீட்டில் அவங்க கூட பிறந்த உன் கொதவனையை நெரிச்சு கொல்ல அல்லையா சொல்லுங்க அப்பா. இப்படி ஒரு ஒரு அந்த 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 ரிலேஷன்ஷிப்பவே சொல்றதுக்கு தெரியல. அந்த கல்யாணத்துக்கு புசுக்கு 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 புசுக்குன்னு என்ன செய்யறது, போறது. போ, யார் வேணா அது ஞாயிற்றுக்கிழமையா போகணும், ஆராணியை கட்டடிச்சுட்டா போகணும், உதவலை நெரிச்சு கொல்ல. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை கட்டடிச்சுட்டு கல்யாணம் ஒன்று சொல்லவா? ஐயோ, அதை சொல்லாமல் என்னால் இருக்கவே முடியாது. ஆமாம், ஞாயிற்றுக்கிழமையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படாது. ஆராதனையை கட்டடிக்கிற குடும்பம் உருப்படவே உருப்படாது. நான் உங்களை சொல்ல, பொதுவா சொன்னேன். அல்ல சொல்லுங்க அப்போ. யோ, நாங்க தான் யாது அப்படின்னா சாரி தெரியாம சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கங்க அப்படின்னா சொல்ல மாட்டேன். புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் சந்தோஷம். கையை உயர்த்தி அல்லேலூயா. ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையோட என்ன செய்யாத, திருப்திப்படாத. அல்ல சொல்லுங்க அப்போ. சர்ச்சில் வாலிபர் கூட்டம் இருந்தா தோத்துறோம், நீ வாலிபனா இருந்தா போயே ஆகணும். அல்ல சொல்லுங்க அப்போ. சர்ச்சில் ஆண்கள் கூட்டம் இருந்தா நீங்க ஆம்பளனா. அல்ல சொல்லுங்க அப்போ. அதாவது ஆண்கள் கூட்டத்துக்கு சொல்றியா, ஆண்கள் கூட்டமா இருந்தா நீங்க ஆம்பளனா அந்த கூட்டத்துக்கு என்ன செய்யணும், போகணும். தோத்துறோம். பெண்கள் கூட்டமா போகணும். ஆமேனா? சோஸ்திரம். அதுக்கு தான் சர்ச்சில் ஆண்டவர் மேல என்ன செஞ்சிருக்கிறாரு, சும்மா ஏதோ ஒரு நாளில் ஒரு சிறப்பு கூட்டத்தில் வந்து எழுப்புதல் தேசத்திலே என் கண்கள் காண வேண்டும் அப்படின்னா 3 வாரம் சர்ச்சுக்கு வர்றது கிடையாது, சபையில் நடக்கிற இந்த கூட்டத்துக்கு வர்றது கிடையாது. தோத்துறா திடீர்னு வந்து ஃபயர் ஃபயர் எழுப்புதல் இந்தியாவிலே வருவதாக அவர் சொல்வார். உன்னை முதல்ல போட வேண்டும், அதுக்கப்புறம் எழுப்புதல். புரியல? இன்னைக்கு நம்ம வேலையே அதுதான். தோத்துறேன். திடீர்னு ஃபயர் வரும், திடீர்னு எழுப்புதல் தாட்டு வரும். அதுக்கப்புறம் பைபிளே தொட மாட்டோம், ஜெபமே பண்ண மாட்டோம். தோத்துறோம். சர்ச்சுக்கே வர மாட்டோம். ஆமா, பரிசுத்தமா அது எங்க கிடைக்கும்? நல்ல சொல்லுங்க அப்போ. அந்த மாதிரி நடக்கிறது. நோ நோ நோ. ஒரு நாள் ஆராதனையில் திருப்திப்படாதீங்க. நீங்க 1 மணி நேரம் ஜெபிக்கிற ஆளா இருந்தா வாழ்த்துக்கள். ஆனா அந்த 1 மணி நேரம் ஜெபத்துல திருப்திப்படாதீங்க. ஒரு நாளைக்கு 2 அதிகாரம் படிக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த 2 அதிகாரத்துல திருப்திப்படாதீங்க. இப்ப இருக்கிற பரிசுத்தத்துல திருப்திப்படாதீங்க, இப்ப இருக்கிற நீதியில திருப்திப்படாதீங்க, இப்ப இருக்கிற உண்மையில திருப்திப்படாதீங்க. இப்ப நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்களா, அதுல திருப்திப்படாதீங்க. ஆண்டவருடைய காரியங்களில திருப்திப்படாதீங்க. திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு நேரம் போகிறது. 2வது பாயிண்ட் தோத்திரம். ஆமா, நீ தண்ணி குடிச்சுக்க. தோத்திரம். 2வது பாயிண்ட், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். முதல்ல திருப்தியிலிருந்து என்ன செய்யணுமா, வெளியே வரணும். தோத்திரம். ஆமா, அவனை பார்த்து அவன் உள்ள இளையசன்னானா அவனை வெளில கூப்பிட்டான். வானத்தை பார். அப்படியே பார்க்க என்ன தெரியுது, ஒரே நட்சத்திரமா தெரியுது. ஆண்டவரே என்னடான்றாரு. தோத்திரம். நட்சத்திரத்தையா என்னடா என்றான். 100 110 140 200 ஐயோ 800 ஐயோ 1200. என்னால முடியல சாமி, கழுத்தெல்லாம் வலிக்குதுன்னு கீழே குனிறானா. என்ன தெரியுது, மண்ணு எண்ணு. அல்ல சொல்லுங்க அப்பா. இதுக்கு அதுவே பரவாயில்ல போலே. அல்ல சொல்லுங்க. வானத்தை பார்த்து எண்ணுன்றாரு, எண்ணி மண்டை வலிக்குதுன்னு கீழே குனிஞ்சா இப்ப மண்ணை எண்ணு. முடியல முடியல முடியல. உன் சந்ததியும் இவ்வண்ணமாய் இருக்கும், ஒருவனாலும் ஒரு காலமும் எண்ண முடியாத அளவுக்கு ஒரு பெருக்கத்தை எக்ஸ்டென்ஷனை. I want to say a prophecy. I want to say a prophecy. தோத்ரா. கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற, உங்களுக்கு தரப்போகிற உச்சிதங்களை, நன்மைகளை, அறுவடைய, ஆத்தும பெருக்கத்தை ஒருவராலும் இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு, அவங்க கற்பனை சக்திக்குள்ள எட்ட முடியாத அளவுக்கு, கால்குலேட் பண்ண முடியாத அளவுக்கு God is going to lift you. கர்த்தர் உங்களை உயர்த்த போறார். ஹல்லேலூயா.
இந்த பாப்பாவை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு தெரியும், இந்த குடும்பத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு தெரியும், பயன்படுத்துவார்லாம் தெரியும், இந்த ஊழியத்துக்கு இதெல்லாம் செய்வார்லாம் யோசிச்சிருக்கோம். பட் இந்த அளவுக்கெல்லாம் நாங்கள் ஐயோ அப்படின்னு சொல்கிற நாட்கள் வருகிறது. பெங்களூர் சிட்டி அல்ல சொல்லுங்க, அப்போ கற்பனை கெட்டாத எழுப்புதலை பார்க்க போது இந்த சிட்டிக்காக கர்த்தர் குறித்திருக்கிறது வருகிறது, தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. சபையே, உன் திருப்தியின் நிலையிலிருந்து வெளியே வா. சோத்திரம். ரெண்டாவது இஸ்மவேல் எடுத்துக்கிறோமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும், சொல்லுங்க, மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொல்றார். பழைய விடியும் பாருங்க, மிகவும் திரளா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து 15ஆம் வசனம், பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாமை, உன் மனைவி சாராயை இனி சாராய் என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும், நான் அவளை ஆசீர்வதித்து அவளாலே உனக்கு குமாரனையும் ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் அவளை என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன் என்றார். பாருங்க எவ்வளோ ஆண்டவர் ஒரு மனுஷங்கிட்ட எவ்வளோ டீப்பாக பேசுகிறார் பாருங்க. ஒன்று நம்ம ஐயா யாரு, ஆபிரகாம் ஐயா. 17ஆம் வசனத்தில், அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து, ஆமாம், 100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, 90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்தில் சொல்லிக்கொண்டு, இஸ்மவேல் உமக்கு முன்பாக பிழைப்பானாக என்று ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 19ஆம் வசனம், அப்பொழுது தேவன், உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு ஈசாக்கு என்று, அல்லையா சொல்லுங்க அப்பா, நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே ஆதியாகமம் 12:2ஆம் வசனத்தில் சொல்லிட்டார், அப்புறம் 12:7 சொல்லிட்டார். தோத்திரம். இப்படி பல முறை உனக்கு ஒரு சந்ததியை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன், சந்ததியை கொடுப்பேன்னு சொன்னார். ஆரம்பத்தில் எலியாசர்னே இருந்தார். அப்புறம் இடைச்சொருகலா ஆகாரம்மா உள்ள கிராஸ் ஆன உடனே தோத்திரம் இஸ்மவேல் வந்துட்டார். அல்லையா சொல்லுங்க அப்போ. இஸ்மவேல் வந்த உடனே எலியாசர் நிப்பாட்டிட்டு இஸ்மவேல் 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 இஸ்மவேல். வயசு இப்போ எத்தனை ஆகிப்போச்சு? 99, அம்மாவுக்கு 89, கிட்டத்தட்ட 100 வயசு கிட்ட வந்துட்டாங்க. அல்ல சொல்லுங்க. திரும்பவும் ஆண்டு விடுற மாதிரி இல்லை. பழையபடி ஆபிரகாம்கிட்ட வர்றார். ஆபிரகாமே தோத்திரம், நான் சொன்னது தான். உனக்கு 99 இருந்தாலும் பரவாயில்ல, கிழவிக்கு 89 இருந்தாலும் பரவாயில்ல. தோத்திரம், நான் பிளான் பண்ணதான். உன்னை மிகவும் திரளா என்ன செய்ய போறேன், சொல்ல மாட்டீங்களே, பெரிய பண்ண போறேன். தோத்துறான். ஆமா, உன் மனைவி நீ சாராயின்னு கூப்பிடாது, சாராள்னு கூப்பிடு. ஏன்னா அவளுக்கு ஜாதிகளுக்கு தாய், அவளிடத்திலிருந்து ராஜாக்கள் என்ன செய்வாங்க, தோன்றுவார்கள். ஆமா, கண்டிப்பா ஒரு குமாரனை நான் தருவேன். இவ்வளவு தூரம் சொல்லியிருக்கிறாரு. நம்மள மாதிரியே இருக்காரு ஆபிரகாம். அல்ல சொல்லுங்க அப்பா. ஆமாம், தோத்திரம். எப்போ பார்த்தாலும் இதே உங்களுக்கு வேலையாக போச்சு. தோத்திரம். வர்ற நேரமெல்லாம் அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி ஆக்கு, அப்படி ஆக்கு, அப்படி ஆக்கு, இப்படி ஆக்கு. 100 வயது கிழவனுக்கு பிள்ளை பிறக்குமோ, தோத்திரம். 90 வயசு கிழவிக்கு பிள்ளை பிறக்குமோ அப்படின்றான். பிள்ளை பிறக்குமோவா? ஏண்டா தோத்திரம், நான் யார் பேசிக்கிட்டு இருக்கிறேன், யாருக்கிட்ட நீ பேசுகிறேன்னே தெரியாமல் நிறைய டைம் நாமளும் அப்படித்தான் இருக்கிறோம். அல்லேலூயாவா? அன்ஃபிட்டுன்றான். அது வாய்ப்பே இல்லை. நான் அன்ஃபிட்டு. 100 வயசு அவளுக்கு, இப்போ 90 வயசு. ஆபிரகாம், உனக்கு ஒன்று சொல்லவா? இப்போ தான் நீ அன்ஃபிட்டுன்னு உனக்கு தெரியுதா? இல்லை கேட்க, உனக்கு 100, உன் மனைவிக்கு 90ன்னு ஒன்று, உனக்கு இப்போ தான் அன்ஃபிட்டுன்னு தெரியுதா? ஒன்று உனக்கு சொல்லவா? நான் உன்னை செலக்ட் பண்ணும்போதே நீ அன்ஃபிட்டு தான். நீ அன்ஃபிட்டுன்னு தெரிஞ்சுதான் உன்னை செலக்டே பண்ண. ஏதோ புரியுதுங்களா உங்களுக்கு? ஆமேனுங்களா? 75 வயசுல உன்னை கூப்பிட்டனே, அப்ப என்ன 7 பிள்ளைய இடுப்புலையா வச்சிருந்தா உன் மனைவி? டை ஸ்டாலி கண்ட்ரோல் பண்றா. அல்ல சொல்லுங்க அப்போ. சும்மா சில ஆளுங்க அப்படித்தான். கர்த்தர் 1000 பேசட்டும். ஆமா, ஒரு பிளான் பண்ணிடுறது, தீர்மானம் நான் பண்ணிட்டேன். இஸ்மவேல் தான், நீர் ஈசாக்குங்களாம், நீர் அதை சொல்லலாம், நீர் இதை சொல்லலாம், நான் தீர்மானம் பண்ணிட்டேன். இஸ்மவேல் தான், அவன் உமக்கு முன்பாக பிழைப்பானாக. அல்ல சொல்லுங்க அப்போ. நீர் சொல்றதெல்லாம் நான் கேட்குற மாதிரி இல்லை, நீர் சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, நம்மளை மாதிரியே. அல்ல சொல்லுங்க அப்பா. தீர்மானத்தோடே இருக்கிறது. என்ன தீர்மானம்னு கேட்குறீங்களா? ஒரு பிரசங்கத்துக்கும் நான் கீழ்ப்படிய
மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன பேச மாட்டே? ஜெபமா நானா பண்ண மாட்டேன். பைபிளா நானா படிக்க மாட்டேன். சர்ச்சுக்கா நானா வரமாட்டேன். அப்படியே வந்தாலும் சரியான நேரத்துக்கா சுத்தமா முடியாது. பாட்டு நேரத்தில் பாட்டு பாட மாட்டேன். கையை தட்ட மாட்டேன். காணிக்க போட மாட்டேன். தசவாகம் கொடுக்க மாட்டேன். லவ்வை நிறுத்த மாட்டேன். அல்லையா சொல்லுங்க அப்பா. இன்னும் பேச மாட்டேங்க. நான் ஏதாவது தவறா சொல்றேன்னா? அல்லேலூயாவா. 1000% கேட்டாலும் நான் நானாகவே இருப்பேன். நல்ல சொல்லுங்க அப்பா. ஒரு பிரசங்கத்துக்கு நான் ஒப்பு கொடுக்க மாட்டேன். ஞானசானமா ஏற்கனவே 7 வருஷம் ஆயிப்போச்சு, எடுக்கல. இனிமே எடுத்துருவேன்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே இல்லை. மன்னிக்கிறது யாரு? அந்த பொம்பளையவா? மாமியாளையா? மருமகளையா? மன்னிக்கவே மாட்டேன். அல்லேலூயாவா. ஆமேனா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்மானத்தை வெளியேற்று. அல்லே சொல்லுங்க அப்பா. இந்த இஸ்மவேலை கிளப்பு. அல்லே சொல்லுங்க அப்பா. என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? இஸ்மவேலை வச்சுக்கினே இருந்தீங்கன்னா ஈசாக்குக்கு இடைஞ்சல். அல்லேலூயா. தீர்மானம் பண்ணிட்டேன் இஸ்மவேல் தான் சொல்றீல, அந்த தீர்மானத்தை என்ன செய்? என்ன செய்? வெளியேற்று. உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு. உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? சில போய் பேசுவாங்க, அதை நிறுத்தவே மாட்டாங்க. நான் போய் பேசிக்கொண்டு தான் இருப்பேன். நான் பொறாமை பட்டுக்கொண்டு தான் இருப்பேன். நான் பெருமையோடு தான் இருப்பேன். நான் 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 உங்க விஷயம் உங்களுக்கு தானே தெரியும், எனக்கு வரமாட்டேன். சொல்லுங்க அப்பா. சில தீர்மானம், புருஷன் சொல்றத கேட்க மாட்டேன், பாசு சொல்றத கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரு தீர்மானம். இப்போ சொத்துறான் உங்க உள்ளத்துக்குள்ள பாவியான பேசுவார். கரெக்டாக சொல்றான் பார், கரெக்டாக சொல்றான் பார். சொத்துறான். நீ சில விஷயத்துல தீர்மானமா இருக்கிறவாரு. 7 வருஷமா வந்து இன்னும் கீழ்ப்படிய மாட்டவாரு. ஆமேன். சில ஆள் ஞானசானம் எடுக்கிறதே கிடையாது. அதில் ஒரு தீர்மானம். கேட்டா சிலுவை கள்ளன் என்ன ஞானசானம் எடுத்தானா? அவனை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லையா, இன்னைக்கு என்னோடு கூட நீ எங்க இருப்பாய்? பரதேசில் இருப்பாய். வித்தவுட் டேக்கிங் பேப்டிசம் he entered into the kingdom of God. அல்லேலூயா சொல்லுங்க அப்பா. அவன் பேப்டிசமே எடுக்காம பரலோகம் போனானே. அப்புறம் என்னையே ஞானசானம் எடுங்க, ஞானசானம் எடு, ஞானசானம் எடுன்னு உயிரை வாங்குறீங்க. நான் தீர்மானத்தோடு இருக்கிறேன். உங்களுக்கு ஒன்று சொல்லவா? அவன் ஞானசானம் எடுக்காம பரலோகம் போனான் தான். அப்ப ஞானசானம் எடுக்காம பரலோகம் போகலாம் தான். there is a way. ஒரு வழி இருக்கு. ஏன்னா அதனால தான் அவன் போனான். நாமளும் ஞானசானம் எடுக்காம பரலோகம் போகலாம். சே, நல்ல பாஸ்டரா இருக்கிறார் மாதிரி தானே தோணுது. ஒரே ஒரு நிபந்தனை, உங்களையும் சிலுவையில் அறைய வேண்டும். அல்லேலூயாவா. அவன் ஞானசானம் எடுக்கல, அவன் என்ன செஞ்சாங்க? சிலுவையில் அறைஞ்சாங்க. அதனால அவனுக்கு ஞானசானம் எடுக்க முடியல. அவன் அப்படியே எடுத்துக்கிட்டார். எனக்கும் ரொம்ப நாளாக ஒரு ஆசை, யாரையாயிலும் ஒருத்தரை சிலுவையில் அறைஞ்சு பார்க்கணும்னு. வாய்ப்பு இருந்தால் சொல்லுங்க, நாளைக்கு சாயங்காலம் கூடத்துக்கு முன்னால் ஒரு ஏற்பாடு பண்ணலாம். தோத்துறான். தீர்மானத்தோடே இருக்கிறது. சில ஆளுங்க பிரசங்கத்தில் ஒரு ஆமேன் சொல்ல மாட்டேன், ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன். முகத்தை அது என்னன்னே புரியல. அல்லே சொல்லுங்க அப்பா. ஏங்க கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸா இருக்கப்படாதா? அப்படியே பிரசங்க யாரும் முறைச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. தீர்மானம் போட்டோ நல்லா எடுங்க. அல்லேலூயா. தீர்மானத்தை வெளியேற்று. அல்லேலூயாவா. உங்களுக்கு தெரியும் நீங்க எதுல தொத்திரம் தீர்மானமா இருக்கிறீங்க. பல முறை பிரசங்கம் கேட்டும். ஆமா, இந்த கோலியாத் ஆவி சொல்லவா? கோலியாத்து நம்ம என்ன செய்றோம்? கோலியாத்தின் ஆவியை உன்னை இயேசு நாமத்தில் அழிக்கிறோம். உன் முன்பா இயேசு நாமத்தினால் கோலியாத்தின் மேலே உம்முடைய அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே. கோலியாத்து தேசத்தில் செயல்படுகிற கோலியாத்தின் வல்லமைகள் நொறுங்கி போவதாக அப்படிலாம் ஜெபம் பண்றோம்ல. ஆனா கோலியாத்து எங்க இருக்கிறான்னு சொல்லவா? இப்போ கோலியாத்து ஸ்பிரிட் எப்படின்னு கவனிப்போம். அவன் டெய்லி வந்து நிற்பான். யுத்த காலத்தில் வந்து நின்று என்ன சொல்லுவான்? தோத்ரா. ஆமா, யாருங்க ராஜா? யார்? சவுலா? வர சொல்லுங்கள். யோனத்தான் ராஜகுமாரனா? அனுப்புங்கள். அப்னேர் படைத்தலைவரா? வரட்டும். யுத்த வீரர்களில் எவனை வேண்டுமானாலும் அனுப்புங்கள். என்னை மேற்கொள்ள முடியுமா பார்ப்போம். இதான் கோலியாத். அல்லே சொல்லுங்க அப்பா. இப்ப நாம சர்ச்சுக்கு வந்துடுறோமா? பாஸ்டர் இந்த வாரம் உங்க பிரசங்கமா பண்ணுங்க பாஸ்டர்.
இந்த வாரம் அந்த பாஸ்டரா பண்ணட்டும் பாஸ்டர். இன்னைக்கு மாயவரத்திலிருந்து ஒருத்தரா வரட்டும் பாஸ்டர். திங்களும் செவ்வாயும் தூத்துக்குடிக்காரரா வரட்டும் பாஸ்டர். எத்தனை பேர் வந்து பிரசங்கம் பண்ணாலும் என்ன மாத்த வாய்ப்பு. இப்ப கோலியாத் எங்க இருக்கான்? எங்க இருக்கான்? யார போடணும்? அல்ல சொல்லுங்க அப்பா. ஹலோ, தீர்மானமா இருக்கிறோம்ல சில விஷயத்துக்கு. பரிசுத்தத்துக்கு திரும்பவே மாட்டேன், உபவாசம் பண்ணவே மாட்டேன், ஜெபத்துக்கு வரவே மாட்டேன், தோத்திரம் அப்படின்னு ஏதோ ஒன்றுக்கு நீங்க தீர்மானமா இருக்கிறீங்கல்ல. அல்லேலூயா. நீங்க எதுல தீர்மானமா இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா நீங்க செய்யறது உங்களுக்கு தெரியாதா? நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. சில ஆளுங்க சொல்றது, நான் 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 என்ன பேசுறேன், நான் என்ன பண்றேன், நான் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது அப்படின்னா கீழ்ப்பாக்கத்தில் தான் இருக்கணும். அல்ல சொல்லுங்க. அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கீழ்ப்பாக்கத்தில் சிலர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் என்ன செய்கிறோம் என்ன வைக்கிறோம்னு என்ன செய்யாது தெரியாது. நீங்கள் என்ன அதுவா இல்லை இல்ல அல்ல சொல்லுங்க அப்பா. இப்ப நம்ம செய்யறது நமக்கு தெரியும்ல. இப்ப ஆண்டவர் பேசுறாருல, உணர்த்துறாருல. ஒருவேளை எதிர் வீட்டு ஜன்னலா கூட இருக்கலாம். அல்ல சொல்லுங்க அப்பா. தீர்மானமா அந்த ஜன்னலையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. என்னடா இந்த மனுஷன் எல்லாத்தையும் சொல்றாரு, அடுத்து ஏமாற்றின்னு சொல்லுவார் போலன்னு சிலர் யோசிக்கிறீங்கல்ல. அதுவும் தான் சிலர் யோசிக்கிறாங்க, என் விஷயம் மட்டும் சொல்லவே இல்லை. அதுவும் தான் அல்ல சொல்லுங்க. கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துகிறார் அல்லவா? அந்த தீர்மானங்களை இன்றைக்கு என்ன செய்யுங்கள்? வெளியேற்றுங்கள். தேவன் விரும்பாத மாம்ச தீர்மானங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த இஸ்மவேலை குறித்து பார்த்தா கலாத்தியர்ல 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல படிக்கும்போது பவுல் சொல்றாரு, அவன் ஆவியின்படி பிறந்தவன் இல்லை, அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன். யார் ஆவியின்படி பிறந்தவன்? ஈசாக்கு. ஆனா இஸ்மவேல் யாரு? மாம்சத்தின்படி பிறந்தவன். அப்போ மாம்சத்தின்படி நாம பிறப்பிக்கிற சுபாவங்கள், பொறாமை, எரிச்சல், கசப்பு, விரோதம், இச்சை, பெருமை, தோத்திரம், பொய் சொல்றது, தேவன் விரும்பாத அசுத்தங்கள், இவைகளைத்தான் ஆண்டவர் நமக்குள்ளிருந்து வெளியேற்ற சொல்லுகிறார். அப்படி வெளியேற்றினால் தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறா. எதை நம்ம வாழ்க்கையிலிருந்து அகற்றணுமோ, எதை நம்ம உள்ளத்திலிருந்து அப்புறப்படுத்தணுமோ, எதை நம்முடைய சிந்தனையிலிருந்து தூக்கி எறியணுமோ, எதை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்தணும் இப்ப ஆவியானவர் உணர்த்துகிறாரோ, அது ஒரு இடமோ, அது ஒரு நபரோ, அது ஒரு சுபாவமோ, அது ஒரு பார்வையோ, அது ஒரு இச்சையோ, அது எந்த காரியமா இருந்தாலும் இப்ப ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற அதை உங்களுக்குள்ளிருந்து வெளியேற்றுங்கள். தேவாலயமாகிய உங்கள் சரீரத்திலிருந்து அதை வெளியேற்றுங்கள். உங்க சிந்தனையிலிருந்து வெளியேற்றுங்கள். உங்கள் பார்வையிலிருந்து வெளியேற்றுங்கள். தீர்மானிக்கப்பட்டது வருகிறது. கடைசி விஷயத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். தோத்திரம். கடைசியா சொன்னேன், திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்லே சொல்லுங்க. அப்போ முதல்ல சொன்னேன் தோத்திரம், திருப்தியிலிருந்து வெளியே வாருங்கள். இரண்டாவது சொன்னேன், தீர்மானங்களை வெளியேற்றுங்கள். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, திகைப்பின்றி என்ன செய்யணும்? செயல். சாராளமா, மூணாவது பாயிண்ட் சாராளமா வச்சுதான் சொல்லுவேன்னு சொன்னேன். நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமும் சாராளும் தான் தேவனுடைய திட்டம். அதை நம்ம ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலேயே பார்க்குறோம். ஆண்டவர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன உடனே 4வது வசனத்தில் சாராளம்மா ஆபிரகாமோடு சேர்ந்து புறப்பட்டு என்ன செய்தாள்? போனாள். அவள் தான் மனைவி. ஆண்டவர் இப்போ கூட நம்ம வாசித்த அந்த 17வது அதிகாரத்தில் சொல்கிறார், உன் மனைவி சாராள், அவளாலே நான் உனக்கு ஒரு புத்திர சந்தானம் என்ன செய்வேன்? அருளுவேன். அவன் மூலம்தான் உனக்கு என்னது? சந்ததி, ஆசீர்வாதம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். ஆனால் ஆபிரகாம் வேலையை பாருங்க. இவர் கிளம்பி 12ஆம் அதிகாரத்தில் புறப்பட்டு வர்றாரா? 12:10 அதுலேருந்து படிச்சிங்கன்னா எகிப்துக்கு போயிடுவாங்க. எங்கே போயிடுவாங்க? எகிப்து. அங்கே பார்வோன் இருப்பார். கூட வாங்க புரியும். பார்வோன் இருப்பார். உடனே ஆபிரகாமுக்கு பயம்.
ஆச்சாடி தோத்திரம் சாராளு, நீ ரொம்ப பார்வைக்கு அழகான பொம்பளை. ஐயோ தோத்திரம், பார்வோன் கண்ணில் சிக்கின, என்னை கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான் தோத்திரம். ஆமாம், அதனால் ஒன்று செய்யி. என்ன செய்யி? என்னை வந்து உன் சகோதரன்னு சொல்லிட்டேன்னா என்னை விட்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். என்னை புருஷன்னு சொல்லிட்டேன்னா என்னை கொன்னுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவான். எப்படினாலும் உன்னை தூக்கிட்டு போகிறதா. ஆனால் என்னை காப்பாற்றணும்னா என்னை பிரதர்னு சொல்லு, ஹஸ்பண்டுன்னு நெஞ்சிடாத, சொல்லிடாத. சாராளம்மாவும் பயங்கரமான கிளவி. அல்ல சொல்லுங்க. அப்போ புருஷனை அவ்வளவு நேசிச்சிருக்கா தோத்துற. இப்போ நம்ம ஊர் சாராளமான என்ன சொல்லியிருப்பா? நீலாம் ஒரு ஆம்பளையா, உனக்கெல்லாம் ஒரு மீசை தோத்துற. இவனை சகோதரன்னு சொல்லணுமா, உயிரோட விட்டுட்டு என்ன தூக்கிட்டு போயிடுவானே தோத்துற. ஆமாம், என்னை தூக்கிட்டு போகிறது தானே. அதுக்கு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? நீ என் புருஷன்னு சொல்கிறேன், அவன் உன்னை போட்டு தள்ளட்டும், அதுக்கு பிறகு தூக்கிட்டு போட்டு. ஆனால் சாராளமாக அப்படி சொல்லலை. அல்ல சொல்லுங்க. ஏன் ஆபிரகாம் அப்படி பண்றாருன்னா, பார்வோனுக்கு இவருக்கு என்னது? பயம். அல்ல சொல்லுங்க. அப்போ திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்ல சொல்லுங்க. அப்போ பயம், திகைப்பு. பார்வோனை பார்த்த உடனே பயம். அதனாலதான் இங்க பிளேட்டை மாத்துறாரு தோத்திரம். சாராள தன்னுடைய சுயநலனுக்காக பயன்படுத்த விரும்புறார். ஆமென். இதே மாதிரி ஆதியாகமம் 20:2 படிச்சீங்கன்னா, அங்க கேராரூரின் ராஜா, அவன் பேரு அபிமெலேக்கு, அவன் ஒரு பெலிஸ்திய ராஜா. அங்க போயிருவாங்க. அங்க போனோடனே இதே மாதிரி ஆபிரகாம் சொல்லுவார், அங்க காப்பாத்துனில்ல, பார்வோன்ட்ட காப்பாத்துனில்ல, அதே மாதிரி அபிமெலேக்கிட்ட என்ன செய்ய, காப்பாத்து தோத்துறான். ஆபிரகாம் வேலையே நல்லா கவனிக்கணும் தோத்துறான். பார்வோனை பார்த்தா பயம், அபிமெலேக்க பார்த்தா பயம். ஆனா ஆண்டவர், இவதாண்டா உனக்கு தோத்துறான், இவளை பாடுறா, அவளை பார்த்தா ஈசாக்கு வந்துருவான்டா. அல்ல சொல்லுங்க. அப்பா அப்படின்னா சாராளமா பார்க்கறதே இல்லை. முடிஞ்சா பார்வோனை பார்க்கறது, இல்லாட்டா அபிமெலேக்க பார்க்கறது. ஆமே. இன்னொரு கோணத்தில் பார்த்தா ஆகார பார்க்கறது. யாரை பார்க்கறது? ஆபிரகாம் வேலை யாரு? ஆகார பார்க்கறது. அது அந்த அம்மா கிளவி யாரு? சாராளம்மா தான். அப்படின்னா பாருங்க, உடனே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆமேன்னு சொல்லுங்க. அப்பா ஆகார பார்க்கறது. இன்னொரு வசனம் 25 ஆதியாகமம் 25 முதல் வசனம் படிச்சீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கேத்தூராள் என்னும் இன்னொரு மனைவி இருந்தாள். ஆத்தாடி. அல்ல சொல்லுங்க. அப்பா இந்த கேத்தூராள் அம்மா எங்க இருந்தான்னே தெரியல. அல்ல சொல்லுங்க. அப்பா திடீர்னு 25 புசுக்குன்னு உள்ள வர்றா தோத்துறோம். ஆமா, அவளுக்கு 6 புள்ள. அல்ல சொல்லுங்க. அப்ப என்ன சொல்ல விரும்புற, நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் பார்வோனை பாப்பாரு, அபிமெலேக்க பாப்பாரு, இல்லைன்னா ஆகார பாப்பாரு, கேத்தூராளை பார்ப்பார். சாராளை மட்டும் என்ன செய்ய மாட்டாரு? பார்க்க மாட்டார். அல்ல சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கும் தீர்மானிக்கப்பட்டது வருகிறதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயாவா. நம்மளை பயமுறுத்துகிற சில பார்வோன்கள், சில அபிமெலேக்குகள் தேசத்தில் இருக்கிறாங்க. ஹலோ 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 நம்மளை பயமுறுத்துற பார்வோன்கள் இருக்கிறாங்களா இல்லையா? என்ன சத்தமே காண? ஆத்தாடி தோத்துற. ஆமா, அபிமெலேக்குகள் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பார்வையில என்ன? ஐயோ பயமுறுத்துறாங்களே மேல இருந்து. அல்லையா சொல்லுங்க. அப்போ பயமுறுத்துறாங்களே, பயமுறுத்துறா. பார்வோன் 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 பார்வோன், அபிமெலேக் அபிமெலேக், ஐயோ அபிமெலேக், ஐயோ பார்வோன் தோத்துறோம். 2 பேர். அல்லையா சொல்லுங்க. அப்போ 2 பேர். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ ஆமேனா. பயமுறுத்துறாங்களே, தம்பிமார் விஷயம் தெரிஞ்சு சிரிக்கிறாங்க. அல்லையா சொல்லுங்க. அப்போ பயமுறுத்துறாங்களே, நான் வந்து பார்வோனையும் அபிமெலேக்கையும் சொல்றேன். அல்லையா சொல்லுங்க. அப்போ ஐயோ இந்த 2 பேரும் படாத பாடுபடுத்துறாங்களே அப்படின்னு அந்த பார்வோனையும் அபிமெலேக்குமே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இது வந்து பாதகமான விஷயம். இன்னொன்று ஆகாரு அல்லனா கேத்துராள். இவங்க 2 பேர் யாரு? சாராளை பார்க்க கூடாதபடி, சாராள் மூலமா ஈசாக்கு வரக்கூடாதபடி, தேவ திட்டம் நிறைவேறக்கூடாதபடி நம்மளை டைவர்ட் பண்ற, அல்ல சொல்லுங்க. அப்பா வேறு கோணத்துல நம்மளை இழுக்கிற, நம்மளை கவர்ந்து இழுக்கிற, கவர்ச்சித்து இழுக்கிற சில 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 நபர்கள். அல்ல சொல்லுங்க. அப்பா உங்களுக்கு அது யாருன்னு தெரியும். அல்ல சொல்லுங்க. அப்பா அது சிக்குது. அல்ல சொல்லுங்க. அப்பா ஆமாம், சில ஆகாரையே பார்த்துட்டு இருக்கிறது, சிலர் கேத்தூராலையே பார்த்துட்டு இருக்கிறது, சிலர் அந்த சோ அண்ட் சோவே பார்த்துட்டு இருக்கிறது. அவன் வருவானா? அல்ல சொல்லுங்க. அப்போ அவள் வருவாளா? அல்லேலூயா. பச்சைக்கலை செங்கிச்சான், மஞ்சக்கலை செங்கிச்சான். அல்ல சொல்லுங்க. எதிர் வீட்டு ஜன்னல். ஹல்லேலூயா. அந்த பிரதர் இந்த பிரதர் தோத்திரம், அவங்க அது தோத்திரம். ஆமேன். ஹல்லேலூயா. அவருக்கு இன்னொரு கல்யாணம் கூட இருக்கு, ஆனாலும் பரவாயில்ல. அல்ல சொல்லுங்க. அப்பா அப்படின்னு நான் எதையுமே
ஓப்பன் ஹார்ட்டாக பேசி பழகிறவன். அல்ல சொல்லுங்க அப்பா. திடீர்னு முறைக்கக்கூடாது. முறைச்சிங்கன்னா பாயிண்ட் உங்களுக்குன்னு ஆயிரும். அல்லேலூயா. எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச மாதிரி இருக்கும், அப்புறம் சீக்கிரம் முடிக்க மாட்டேன். அல்ல சொல்லுங்க அப்பா. தோத்துறா ஏப்பா ஆபிரகாமே, சாராள பாடுறானா, நீ என்ன ஆகாரம் பார்த்துக்கிட்டு இருக்க? அல்லேலூயா. நீ என்ன கேத்தூரால பார்த்துக்கிட்டு இருக்க? அல்லே சொல்லுங்க அப்போ. ஆவிக்குரிய விஷயங்களை பார்ப்போம். ஆமென் சொல்லுங்க. தேவன் நமக்கு கொடுத்த சபையை பார்ப்போம். அல்லேலூயா சொல்லுங்க. சபையோட நான் இணைஞ்சா, அல்லே சொல்லுங்க அப்போ, சபையில் இருக்கிற தரிசனத்தோட, சபையில் இருக்கிற திட்டத்தோட, சபையில் இருக்கிற தேவனுடைய காரியங்களோட நான் இணைஞ்சா, என் மூலமா எழுப்புதல் என்கிற ஈசாக்கு, அறுவடை என்கிற ஈசாக்கு, அற்புதம் என்கிற ஈசாக்கு, ஆசீர்வாதம் என்கிற ஈசாக்கு வந்துகிட்டே இருப்போம். நான் அதை விட்டுட்டு பிரச்சனை கொடுக்குற பார்வோனையும் பிரச்சனை கொடுக்குற அபிமெலேக்கையும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்? பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். தோத்துறோம். ஐயோ, அவன் மூலம் பிரச்சனை, இவன் மூலம் பிரச்சனை. எலும்புச்சம்பளம் தோத்துறோம். என் வீட்டு வாசல்ல எவ்வளோ வச்சான்னு தெரியல, மஞ்சள் கலரில் வச்சிருக்கா. அப்புறம் என்ன வெள்ளை கலர்லையா இருக்கும்? மஞ்சள் கலர்ல இருக்கு. உன்னை யாரு எலும்புச்சம்பளத்தை பார்க்க சொல்றா? அல்ல சொல்லுங்க அப்பா. சில ஆளுங்க எலும்புச்சம்பளத்தை ரொம்ப பெருசுபடுத்திடுது. எலும்புச்சம்பளம் வச்சிட்டாளே ஐயோ, அறுத்து போட்டு சூசக்குடி. யாக்கோபுக்கு விரோதமான, இஸ்ரவேலுக்கு விரோதமான நிறைய டைம் அவ இப்படி பேசுறா, இவ இப்படி பேசுறா, அவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பண்றாங்க. அவன் பாரு கல்யாணம் பண்ணிட்டான், இவன் பாரு கார் வாங்கிட்டான், அவளை பாருதான் புருஷன் கூட போறா. அப்புறம் என்ன பக்கத்து வீட்டுக்காரங்க கூட போக முடியும்? தோத்துறோம். எதையாயிலும் எப்ப பாரு, அவளை பாரு, இவளை பாரு, அந்த சபையை பாரு, இந்த சபையை பாரு, அந்த ஊழியக்காரரை பாரு, இந்த ஊழியக்காரரை பாரு. நீ ஏன் அபிமெலேக்கையும் பார்வோனையும், நீ ஏன் ஆகாரையும் அதை கேத்தூராளையும் பார்க்கிற? கிழவா, அதாவது ஆபிரகாமை சொல்றேன். அல்லே சொல்லுங்க அப்பா. கிழவா, கிழவிய பாரு. அல்லே சொல்லுங்க அப்பா. சாராள மட்டும் பாரு. அல்லேலூயாவா. இல்ல, நான் 25 வருஷம் ஆயிடுச்சு. அதாவது வாக்குத்தத்தம் வந்து இப்ப ஆபிரகாமுக்கு எத்தனை வயசா? எத்தனை வருஷம்? 25 வருஷம். நான் சர்ச்சுக்குள்ள வந்து 25 வருஷமாச்சு. நீ 25 வருஷமா சர்ச்சுக்குள்ள இருக்கிற ஆளா இருந்தாலும் உனக்கான சாராள் என்கிற சபையை மட்டுமே பாரு. அல்லேலூயா. இல்ல, நான் ஆரம்பத்துல சாராள பார்த்தவன் தான், இப்பதான் ஆகார பாக்குறேன். கொதோலை நடிச்சு கொண்டு விடுவேன். அல்ல சொல்லுங்க அப்பா. சாகிற வரைக்கும் நீ யாரைத்தான் பார்க்கணும்? நான் சொல்றேன், எத்தனை பேர் புரியும் தெரியலையே. சிலர் ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் சாராள நல்லா பார்ப்பாங்க, சபையை நல்லா பார்ப்பாங்க. ஆராதனை தான், ஊழியம் தான், சபை தான், ஆலயம் தான், தோத்திரம் ஜெபம் தான், தரிசனம் தான், சபையோட ரொம்ப மிங்கிளா இருப்பாங்க. அப்புறம் 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் ஆனா வர 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 மாமியா தோத்திரம். அல்ல சொல்லுங்க அப்பா. அப்படி மாதிரி தோத்திரம். சிலர் அதுக்கப்புறம் சாராள விட்டுறது. தோத்திரம். சாராளுங்கிறது சபை, சபையை விட்டுறது. எங்கேயாவது ஆகார பார்க்கலாமா, எங்கேயாவது கேத்துரால பார்க்கலாமா? அல்ல சொல்லுங்க அப்பா. அப்படின்னு அவங்களை பார்க்க, இவங்களை பார்க்க, அங்க பார்க்க, இங்க பார்க்க, அதம் அவம். அல்லேலூயா. மீண்டும் நீ சாராளுக்கு நேராக திரும்பு. உன் சாராள் சபை. அல்ல சொல்லுங்க அப்பா. உன் சபைக்கு நேரா நீ என்ன செய்ய? திரும்பு. ரூட் மாறி ராங் ரூட்ல அங்க எங்க போயிருந்தீங்கன்னா, ஆமென் ஹல்லேலூயா, மீண்டும் உங்களுக்காகவே தேவன் முன்குறித்து தந்த ஊழியரை, சபைய, ஆலயத்தை, சபையின் தரிசனத்தை பார்த்து அதுக்கு நேரா நீங்க திரும்புங்க. திகைப்பின்றி செயல்படுங்கள். அல்லேலூயா. பயமின்றி. பார்வோனுக்கு பயந்தது போதும், அபிமெலேக்கு பயந்தது போதும், சாராளோட சேர்ந்து செயல்படுங்கள். தீர்மானிக்கப்பட்ட ஈசாக்கு வருகிறான். எழுமி நிற்போமா, ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இந்த இரவு நேரத்தில் பேசியிருக்கிறார். இந்த முதல் நாள் கூட்டத்தில் தேவ சத்தம் கேட்டிருக்கிறோம். தீர்மானிக்கப்பட்டவைகள் வருகிறது. திருப்தியிலிருந்து வெளியே வா. தீர்மானங்களை வெளியேற்று. திகைப்பின்றி செயல்படு. ஆபிரகாமே, நான் உனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுகிற கர்த்தர். Don't give up your Sarah. உன் சாராளை நீ விட்டுறாத. உன் தரிசனத்தை நீ விட்டுறாத. உன் அழைப்பை நீ விட்டுறாத. உன் சபையை நீ விட்டுறாத. உனக்கான ஸ்தானத்தை நீ விட்டுறாத. உனக்கான பொறுப்பை நீ விட்டுறாத. உனக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நீ விட்டுறாத. கேத்துரால பார்த்து, ஆகார பார்த்து,
பார்வோனை பார்த்து, அபிமெலேக்க பார்த்து, சாராள விட்டுறாத, சபையை விட்டுறாதீங்க. ஓ, தரிசனத்தை விட்டுறாதீங்க, அழைப்பை விட்டுறாதீங்க, வாக்குத்தத்தத்தை விட்டுறாதீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் கர்த்தர் என் கூட பேசினார்? தேவன் விரும்பாத தீர்மானங்களை நான் வெளியேற்ற விரும்புறேன். எனக்குள்ள இஸ்மவேல் மாதிரி பல மாம்ச காரியங்கள் இருக்கு, தேவன் விரும்பாத அசுத்தங்கள் இருக்கு, மாம்ச சுபாவங்கள் இருக்கு. இன்னைக்கு நான் அதை அப்புறப்படுத்த, அகற்ற, வெளியேற்ற விரும்புறேன் அப்படின்னு எத்தனை பேர் சொல்றீங்க? அப்படிப்பட்டவர்களை வலது கரத்தை உயர்த்தலாம். நான் என் விஷயங்கள்ல திருப்திப்பட்டது உண்மை, என் ஜெப வாழ்க்கையில திருப்திப்பட்டது உண்மை, இதுவரைக்கும் இருந்த காரியங்களை நான் திருப்திப்பட்டது உண்மை. சூரச்செடிகள் அது என்னை கொண்டு போயிருச்சு. ஓ, திருப்தியிலிருந்து நான் வெளியில வர விரும்புறேன். நான் இன்னும் ஜெபிக்க விரும்புறேன், நான் இன்னும் கர்த்தருக்குள்ள வளர விரும்புறேன். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணும், இன்னும் கிட்டே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் என் கூட பேசினார்? என் ஜெப வாழ்க்கை போதாது, நான் இன்னும் ஜெபிக்க விரும்புறேன், நான் இன்னும் அவரை நெருங்க விரும்புறேன், இன்னும் நான் விசுவாசத்துல வளர விரும்புறேன். அர்ப்பணிக்கிறவங்க அவங்க வலது கரத்தை உயர்த்தலாம். எனக்கான சாரா, எனக்கான வார்த்தை, எனக்கான வாக்குத்தத்தம், எனக்கான சபை, எனக்கான தரிசனம், என்னுடைய அழைப்பு, அதுல நான் சரியா ஓடுவேன், அதோடு இணைஞ்சு நான் ஓடுவேன், என் சபையோடு இணைஞ்சு நான் ஓடுவேன். என் சாராள யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், அபிமெலேக்குக்கு விட்டு கொடுக்க மாட்டேன், பார்வோனுக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். பார்வோனை பார்த்து என் சாராள நான் விட மாட்டேன். என்ன பயமுறுத்துறவங்களுக்காக நான் என் சாராள சபைய ஆராதனைய விட மாட்டேன். ஒரு நாளும் உம்மை மறவே, ஒருபோதும் உம்மை பிரியே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஒரு நாளும் உம்மை மறவே, ஒரு போதும் உம்மை பிரியே. ஒன்ஸ் அகைன். ஒரு நாளும் உம்மை மறவே, ஒரு போதும் உம்மை பிரியே. மறுவாழ்வு தந்த நேச மணவாளன் மடியில் சாய்ந்து, மறுவாழ்வு தந்த மணவாளன், மணவாளன் மடியில் மகிமை மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. துதியும் கனமும் தூயோனே உமக்கே. தூயோனே உமக்கே. We give you glory, we give you honor. You are only worthy to be praised. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ பெரியவர், நீ சிறந்தவர். கர்த்தருடைய மகிமை இந்த இடம் முழுவதும் இறங்கி வருகிறது. தீ
தீர்மானிக்கிறவர்கள் மேல கர்த்தர் தமது அபிஷேகத்தை ஊற்ற விரும்புறார். நான் இன்னும் முன்னேற விரும்புறேன். நான் இன்னும் முன்னேறி செல்ல விரும்புறேன். திருப்திப்பட மாட்டேன். நான் இன்னும் ஜெபிக்க, இன்னும் உங்களை நெருங்க, இன்னுமே ஆராதிக்க, இன்னும் உமக்காக எழும்ப என்னை தருகிறேன், என்னை தருகிறேன். ஓ, நீர் விரும்பாத இஸ்மவேல், நீர் விரும்பாத மனுஷீகம், நீர் விரும்பாத அசுத்தங்கள், நீர் விரும்பாத மாம்ச சுபாவங்கள் இப்போ நான் வெளியேற்றுறேன், இப்போ நான் துரத்துறேன். என்னை விட்டு அது வெளியே போகட்டும். இனி எனக்கு அது வேண்டாம், இனி எனக்கு அது வேண்டாம். மாம்ச தீர்மானங்கள் உடையட்டும், சுயத்தின் தீர்மானங்கள் உடையட்டும். அதை நான் வெளியேற்றுறேன். நீங்க விரும்பாதது எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா. நீங்க விரும்பாதது எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா. எனக்கான சாராளோடு, எனக்கான சபையோடு, எனக்கான வார்த்தையோடு நான் இணைய விரும்புறேன். கர்த்தர் எனக்காகத்தான் பேசினார். இன்னைக்கு என்ன இந்த வார்த்தைக்கு அர்ப்பணிக்க விரும்புறேன்னு சொல்றவங்க உங்க வலது கரத்தை உயர்த்து. நீங்க கரத்தை உயர்த்தி அர்ப்பணிக்கிறது உண்மைன்னா நீங்க ஈசாக்க பார்க்க போறீங்க. ஈசாக்குங்கிற ஆசீர்வாதத்தை பார்க்க போறீங்க. தீர்மானிக்கப்பட்டவைகளை பார்க்க போறீங்க. நீங்க அர்ப்பணிச்சது உண்மைன்னா 2 நிமிஷம் நீங்க ஸ்டேஜுக்கு முன்னால வாங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபம் நான் பண்ண விரும்புறேன். எத்தனை பேரா இருந்தாலும் பரவாயில்ல. நீங்க கரத்தை உயர்த்துனது, அர்ப்பணிச்சது உண்மைன்னா. நிறைய டைம் நம்ம தூரத்துல இருந்து கரத்தை உயர்த்துவோம், ஆனா அப்பா அழைச்சா பக்கத்துல வரமாட்டோம். அர்ப்பணிச்சது உண்மைன்னா நீங்க வாங்க. அவர் விரும்பாத பாவம் எனக்கு வேண்டாம். அவர் விரும்பாத உலகம், அவர் விரும்பாத அசுத்தம், அவர் விரும்பாத மாம்சீகம் எனக்கு வேண்டாம். அதை நான் என் வாழ்க்கையிலிருந்து துரத்த விரும்புறேன். எனக்காகவே அவர் சொந்த குமாரனை அனுப்பினார். கல்வாரி சிலுவையில ஜீவனை அவர் தந்தார். எனக்காக ஒரு நித்திய வாழ்க்கையை அவர் உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். சிலுவையில எனக்காக எல்லாத்தையும் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். எனக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறத நான் இந்த வருஷம் இந்த நாள்ல பெற்றே தீர்வேன். நான் அவரை நெருங்கி வர விரும்புறேன். க்ளோரி, வாங்க முன்னால வாங்க. அர்ப்பணிச்சவங்க முன்னால வாங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவார். ஈசாக்கின் ஆசீர்வாதத்தை உங்க மேல வைப்பார். நீங்க ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வந்தீங்க தானே, ஏதோ ஒரு நன்மையை பார்க்கணும்னு வந்தீங்க தானே. இன்றைக்கு உங்க கண்கள் அதை பார்க்கும். பல வருஷமா பார்க்கணும்னு ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க தானே. This is the right time. Oh, tonight is the night of miracle. அந்த அற்புதத்தின் இரவு, இந்த இரவு, அந்த ஈசாக்கை பார்க்கும் இரவு, இந்த இரவு, அந்த விடுதலையை பார்க்கும் நேரம், இந்த நேரம். நீண்ட காலம், நீண்ட நாட்கள் நீங்க ஏதோ ஒன்ன பார்க்கணும்னு காத்திருந்தீங்கல்ல, ஒரு ஆசீர்வாதத்துக்காக காத்திருந்தீங்கல்ல, ஒரு ஈசாக்குக்காக காத்திருந்தீங்கல்ல. நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னால வந்து நீங்க நான் சொல்றதை சொல்லுவீங்களா? சத்தமா தோத்திரம். நான் சொல்றதை சொல்லுங்க. பரலோக பிதாவே, உமக்கு நன்றி. எனக்காகவே மகிமையானவைகளை நீர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறீர். உம்முடைய குமாரன் மூலம், அவர் சிலுவை மரணத்தின் மூலம் எனக்காக சிறந்தவைகளை ஏற்கனவே நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறீர். இன்றைக்கு என்னோடு பேசினே சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் விரும்பாத உலகத்தை, பாவத்தை, இஸ்மவேலுக்கு அடுத்த காரியங்களை என் வாழ்க்கையிலிருந்து நான் தூக்கி எறிறேன்ப்பா, நான் அப்புறப்படுத்துறேன்ப்பா, நான் வெளியேற்றுறேன்ப்பா. நீர் தந்த சபையோடு, வார்த்தையோடு, தேவ மனிதரோடு இணைந்து கொள்ளுகிறேன்ப்பா. என்ன அர்ப்பணிக்கிறேன். எனக்கான ஈசாக்க, எனக்கான ஆசீர்வாதத்தை என் வாழ்க்கையில தாங்க.
என் ஜெபத்தை கேட்கிறீங்க. இப்பொழுது அந்த நன்மையை, அந்த விடுதலையை, அந்த ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தில். கரங்களை தட்டி ரிசீவ் 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 ரிசீவ். நல்லா நல்லா கர்த்தர் உங்க மேல இறங்கி வர்றார். ஆசீர்வாத கரத்தை வைக்கிறார். விடுதலை வருது, வியாதி வெளியேறுது, தரித்திரம் மாறுது, சாபங்கள் உடையுது, அற்புதங்கள் நடக்குது. ரைட் நவ in the name of Jesus. பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம் பெற்றுக்கொள்வோம். glory ரிதாலா கதரா கதரா கதனா. பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதி. ஓ ரஷகதரா லகதரா லகதரா. Thank you Lord, thank you Lord, thank you Lord. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.